நீதி என்றால் என்ன? கடவுளுடைய 10 கற்பனைக்கு ஒத்த வாழ்க்கை வாழுது. சட்டப்படியான நீதி, அடுத்தது சுவிசேஷ நீதி என்று பார்த்து நாங்கள் அதுல சட்டப்படியான நீதிகளை 2 விஷயம் உள்ளடங்கி இருக்கும். ஒன்று அந்த சட்டங்கள் எல்லாமும் சட்டத்தினுடைய எல்லா பகுதியும் அதனுடைய ஆழம் முழுக்க கை கொள்ளப்பட வேண்டும். 2வது அந்த ஆள் அதை கை கொள்ள வேண்டும். ஆதாமனுடைய சந்ததியில வந்த எவரும் கை கொள்ள இயலாது. ஆதாமனுடைய சந்ததி என்று சொல்றது ஆதாமனுடைய வித்தில வர்ற எவரும் கை கொள்ள இயலாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆதாமனுடைய வித்து அல்லாமல் பரிசுத்தாவியின் வித்தாக இருந்தபடியால அவர் மனுஷனாக மாம்சமாகி அவர் இந்த சட்ட நீதிய பூரணமாக இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே அவர் நிறைவேற்றி முடிச்சவர். நாங்கள் குற்றமற்ற மனச்சாட்சியுடையவர்களாக 10 கற்பனைக்கு ஒத்த வாழ்க்கை வாழ முடியும் என்றதையும் வாழலாம் என்றதையும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கடவுளால நற்சான்று பெற்றிருக்கிறதையும் மனுஷர்கள் பாவமுள்ள மனுஷர்கள் இந்த பூமியில பூமி கெட்டா பிறகு வாழ்ந்தவர்கள் அவர்கள் தேவனால நற்சாட்சி பெற்றார்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படுது. பரிசுத்தாவியினுடைய சக்தியினுடைய செயல்பாடு, பரிசுத்தாவியால் கொடுக்கப்படுற சக்தியின் வேலை அது யாரில நடக்குதுண்டா எல்லா மனுஷர்களையும் இல்ல. அது கடவுளால தெரிஞ்செடுக்கப்பட்டு கிறிஸ்து யாருக்கு சாற்றுதல் செய்தார் அந்த நீதியை அவர்களில மட்டும்தான் அந்த விஷயம் நடக்குது. அதே நேரம் அது என்ன செய்ய வைக்குது? நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தின அந்த 10 கற்பனைக்கு ஒத்து வரத்தக்கதாக வாழுறதுக்கு, அதாவது கடவுளுக்கு முன்னாலேயும் மனுஷனுக்கு முன்னாலேயும் ஜோக்கியமா வாழ எங்களை வைக்கும். அதான் எபேசியர் 6:14 பகுதி. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சகோதரரே, நாங்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து அது 2வது அந்த படைக்கலன், நாங்கள் அந்த போராட்டத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் இந்த 2வது விடயத்தை பார்க்க நாங்கள் ஆரம்பிச்சு, நாங்கள் குறிப்பாக நீதியை பற்றி வேதம் நீதி என்றால் என்ன என்று சொல்லுகின்றதை நாங்கள் முதல் விளங்கிக் கொண்ட நாங்கள் நீதி என்று சொன்னால் என்ன, நீதி என்றால் என்ன, சிம்பிளான விளக்கம். கடவுளுடைய 10 கற்பனைக்கு ஒத்த வாழ்க்கை வாழுதல், கடவுளுடைய 10 கற்பனைக்கு ஒத்திருத்தல், அதுதான் நீதி. அயல அந்த 10 கற்பனைக்கு ஒத்திருக்கிறது நீதி என்று சொன்னால் வேதம் உங்களுக்கு சொல்லுது, நாங்கள் ஒருவரும் நீதிமான் இல்ல, எங்களுக்கு இந்த பூமியில மனுபுத்திரர் ஆதாமின் சந்ததியினர் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக இருக்க முடியாது என்று சொல்ற அந்த வசனங்கள் எப்படி அப்ப விளங்கி கொள்ளுறது அப்படி என்று நாங்கள் கேட்க தொடங்கின பொழுதுதான் நாங்கள் சொன்னோம், வேதத்தில் எங்களுக்கு நீதியினுடைய வகைகளை பற்றி வேதம் கதைக்குது. அது ஒன்று சட்டப்படியான நீதி, அடுத்தது சுவிசேஷ நீதி என்று பார்த்து நாங்கள் அதுல சட்டப்படியான நீதிகளை 2 விஷயம் உள்ளடங்கி இருக்கும். ஒன்று அந்த சட்டங்கள் எல்லாமும் சட்டத்தினுடைய எல்லா பகுதியும் அதனுடைய ஆழம் முழுக்க கை கொள்ளப்பட வேண்டும். 2வது அந்த ஆள் அதை கை கொள்ள வேண்டும். அயல ஒன்று சட்டத்தை பற்றிய விஷயம், அடுத்தது கை கொள்ற ஆளை பற்றிய விஷயம். இந்த 2ம் உள்ளடக்கினதான் சட்டத்தின் நீதி வேதமங்களுக்கு சொல்லித் தருது. அந்த நீதி ஆதாமனுடைய சந்ததியில வந்த எவரும் கை கொள்ள இயலாது. ஆதாமனுடைய சந்ததி என்று சொல்றது ஆதாமனுடைய வித்தில வர்ற எவரும் கை கொள்ள இயலாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆதாமனுடைய வித்து அல்லாமல் பரிசுத்தாவியின் வித்தாக இருந்தபடியால அவர் மனுஷனாக மாம்சமாகி அவர் இந்த சட்ட நீதிய பூரணமாக இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே அவர் நிறைவேற்றி முடிச்சவர். அவரை விட வேற எவரும் மனுஷனாக இந்த பூமியில ஆதாம் முதல் இந்த உலகம் அழியும் வரைக்கும் ஒரு தரம் சட்டத்தின் நீதியை நிறைவேற்ற முடியாது. அப்ப சட்டத்தின் நீதியை நிறைவேற்ற முடியாதுன்றது வேதம் சொல்றது சரி. ஆனா மனுஷர்ல எவரும் செய்யலாத, மனுஷர்ல செய்த முடிஞ்சவரால் இருக்கிறார் அவர் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமாகி அதை செய்தார். வார்த்தை மாம்சமாகி ஏன் அதை செய்தவர்? அந்த சட்டத்தின் நீதிய அங்க நாம் அடுத்தது தொடங்குறோம். அது சுவிசேஷ நீதிய எங்களில கொண்டு வர்றதுக்கு. அது நல்ல நற்செய்தியினுடைய நீதி. நற்செய்தியினுடைய நீதி என்னண்டா, அந்த சட்டத்தினுடைய நீதி தேவைப்படுத்துற சட்டத்தினுடைய எல்லா பகுதியும், சட்டத்தினுடைய ஆழம் ஃபுல்லாயும் அந்த நபரும் அதை கை கொள்ளுறத இப்ப எங்களுக்கு சாத்தியமாக்கக்கூடிய விதத்துல கிறிஸ்து அதை தான் செய்து முடிச்சு அந்த நீதியை எங்களுக்கு சாட்டுதல் செய்திருக்கிறார். அதனால இப்ப கடவுளுக்கு முன்னால அவருடைய நீதி யாருக்கு சாட்டுதல் செய்யப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு முன்னால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். அந்த சுவிசேஷ நீதி எங்களுக்கு நல்ல செய்தியான நீதியாக எங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப இதுல இந்த சுவிசேஷ நீதியில 2 விஷயம் இருக்குது. ஒன்று எங்களுக்கு சாட்டுதல் செய்யப்பட்ட நீதி. அந்த சாட்டுதல் செய்யப்பட்ட நீதியால இப்ப நாங்கள் அந்த 10 கற்பனைக்கு ஒத்து வாழுவதற்கு இயலுமாக ஆக்கப்பட்டு எங்களுடைய மனச்சாட்சியில குற்றம் இல்லாமல் நாங்கள் வாழலாம் என்றதான் திருப்போம் அந்த நல்ல செய்தி. அப்ப அந்த நற்செய்தியினுடைய நீதி ஆக்கின 2 விஷயம். ஒன்று கிறிஸ்துவின் நீதி எங்களுக்கு சாட்டுதல் செய்தது. 2வது நாங்கள் குற்றமற்ற மனச்சாட்சியுடையவர்களாக 10 கற்பனைக்கு ஒத்த வாழ்க்கை வாழ முடியும் என்றதையும் வாழலாம் என்றதையும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கடவுளால நற்சான்று பெற்றிருக்கிறதையும் மனுஷர்கள் பாவமுள்ள மனுஷர்கள் இந்த பூமியில பூமி கெட்டா பிறகு வாழ்ந்தவர்கள் அவர்கள் தேவனால நற்சாட்சி பெற்றார்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படுது. நற்சாட்சி அப்படி பெறப்பட்டதுல எங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கிற 2 பேர். ஒன்று ஜோபு, சகரியாவும் எலிசபெத். அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார். ஆண்டவருக்கு முன்னால குற்றம் இல்லையென்றா அதனுடைய 10 கற்பனை அங்க நிறைவேற்றப்படுது. 10 கற்பனை நிறைவேற்றப்படையக்குள்ள மனச்சாட்சி அவர்களுக்கு நல் மனச்சாட்சியா கடவுளுக்கு முன்னாலே இருக்குது. அவர்கள் கேள்வி நல் மனச்சாட்சி என்றால் என்ன என்றதான் அப்ப நாம கேட்கல. நாங்கள் அது ஒரு பரிசுத்தாவியினுடைய சக்தியினுடைய செயல்பாடு, பரிசுத்தாவியால் கொடுக்கப்படுற சக்தியின் வேலை. அது யாரில நடக்குதுண்டா எல்லா மனுஷர்லையும் இல்ல. அது கடவுளால தெரிஞ்செடுக்கப்பட்டு கிறிஸ்து யாருக்கு சாட்டுதல் செய்தாரோ அந்த நீதியை அவர்களில மட்டும்தான் அந்த விஷயம் நடக்குது. அதே நேரம் அது என்ன செய்ய வைக்குது, நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தின அந்த 10 கற்பனைக்கு ஒத்து வரத்தக்கதாக வாழுறதுக்கு, அதாவது கடவுளுக்கு முன்னாலேயும் மனுஷனுக்கு முன்னாலேயும் ஜோக்கியமா வாழ எங்களை வைக்க. அதான் அந்த நீதி. அதைத்தான் மனச்சாட்சி, குற்றமற்ற மனச்சாட்சி நீதி என்று நாங்கள் சொல்லுறோம். நல் மனச்சாட்சியின் நீதி. இந்த நீதியைத்தான் நாமள போட்டுக்கொள்ள எங்களுக்கு எபேசியர் 6:14 பரிசுத்தாவியார் சொல்லுறார். ஏன்னா இது மட்டும்தான் எங்களால போடையில, மற்றது கிறிஸ்துவார் சாட்டுதல் செய்யப்படுற நீதி. அது நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்றதுல நாமள அதை போடுறதும் இல்லை, அது அவரே எங்களுக்கு போத்தி விடுறாரு. அப்ப கிறிஸ்து எங்களுக்கு கிறிஸ்துவே போக்குறத பற்றி நாங்கள் கதைக்கையில். ஏன்னா கிறிஸ்து எங்களுக்கு எல்லாமே. இது போராட்டம். போராட்டத்தில் கிறிஸ்து எங்களுக்கு பரிசுத்தாவியார கொடுக்கிற விஷயங்களை பற்றி நமக்கு கதைக்குது. அது சத்தியம். அதே நேரம் அடுத்தது அந்த நீதி. இந்த நீதி நாமல் போட்டுக்கொள்ள வேண்டிய நீதி என்றால் அப்ப இது நமக்கு அப்ப மனச்சாட்சிக்கு இது குற்றம் என்று தெரிஞ்சிருந்திருக்க வேணும். இப்ப நாங்கள் அந்த குற்றம் என்று தெரிஞ்சவரையால இனிமேல் நாங்கள் அந்த குற்றத்தை செய்யாம எங்களோட மனச்சாட்சி அதுல நேர்முகமா இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப குற்றம் என்று தெரிஞ்சிருக்க கட்டாயம் எங்களுடைய நல் மனச்சாட்சிக்கு. இப்ப அந்த குற்றத்தை இப்ப நாம செய்யாம தொடர்ச்சியா நிலையா நாங்கள் அந்த நீதியை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நீதியை எப்ப நாம போடாம கலட்டி வைக்க வலிக்கிறோமோ அதனுடைய அர்த்தம் நாங்கள் நல்மனச்சாட்சி இல்லாம நடக்க தொடங்குவோம். நல்மனச்சாட்சி இல்லாம நடக்க தொடங்கினா அப்ப நம்மளுக்கு ஆத்மாவுக்கு மரணம் உண்டாக்கத்தக்க அடிகள் எங்களுக்கு பிசாசாலையும் ஏனைய சக்தியால குறிப்பா பாவத்தாலையும் அது எங்களுக்கு மேல கொண்டு வரப்படுது. அப்ப இஞ்சல நாங்கள் அப்ப சரியா விளங்கிக் கொள்ள வேணும்.
நல் மனச்சாட்சியால வர்ற நீதி போட்டுக் கொள்ளப்பட வேண்டிய நீதி. அத மார்க்க நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் போட்டுக் கொண்டவர்களாயும், தரிக்கிறா புட்டான் போடுங்க. அப்ப இந்த நீதி அது தரிக்கப்பட வேண்டும். இது கிறிஸ்து தரிக்கிறது இல்ல. இது நாங்களே போராயுதங்கள் எடுத்து போறோம். எப்படி சத்தியம் என்னும் கட்சியை உங்களோட அறையில கட்டினவர்களாயும் இல்ல அவர் உங்களுக்கு கட்டி விடுவார் என்று பைபிள் சொல்லி நாமளாம் கட்டோம். அதே போல நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிச்சவர்களாய் அப்ப நாமளாம் போடுறோம். அப்ப போடுதல் வாட் டு யூ மீன் பை புட் ஆன்? நீதி என்னும் மார்க்கவசத்தை போட வேண்டாம் என்ன? அப்ப அது எப்ப எல்லாம் போடுவோம்? ஒருக்கா போட்டா சரியா? எப்ப போராட்டமோ அப்ப எல்லாம் நாம போட்டுக்கொண்டா நிக்கும். அப்ப போராட்டம் இல்லாத நேரத்தில் நாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அதை கலட்டலாம். ஆனா போராட்டம் கட்டாயம் போட்டே ஆகும். நமக்கு நாளான போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. அதனால எப்பயுமே நாம இது அணிஞ்சு கொண்டு இந்த போர் வீரர்களாக நாம நிக்கிறது நல்லது. ஆனா சில சந்தர்ப்பத்தில் நாம அசதியில அல்லது கவனீனத்துல எங்களுடைய பிரஸ்ட் பிளேட் கொஞ்சம் அது அந்த கட்டுகள் லூஸ் ஆனது எங்களுக்கு தெரியல. பிரஸ்ட் பிளேட்டும் போட்டு நாம இதோட டைட் பண்ற விஷயம் அது. அப்ப அது லூஸ் ஆகினது தெரியாம இருக்கேங்க அங்க நம்மளுடைய வைட்டல் பார்ட்ஸுக்கு அட்டாக் நடக்க தொடங்கும். அப்படித்தான் தாவீது, நோவா, ஆபிரகாம் ஆக்கள் அட்டாக் ஆனவர்கள். அவர்களும் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஆக்கள் போட்டும் இருந்தவர்கள். ஆனா சில சந்தர்ப்பத்தில் அந்த நீதி அந்த பிரஸ்ட் பிளேட் அந்த மார்க்கவசம் அவர்கள ஆட்டம் கண்டிச்சது அல்லது அது விலகிச்சு. அதில் எய்ம் பண்ணினான் பிசாசும் பாவம். அதனால அவர்கள் மரண அடி பட்டு விழ வேண்டியா போச்சு. ஆனா அவர்கள் உண்மையிலே அத போட தேவையில்லை என்றிருந்து யாக்கள் அல்ல, போட்டோனும் என்றதெல்லாம் நல்லா தெரியும், போட்டுக்கொண்டும் இருந்த பல சந்தர்ப்பங்கள் பல சண்டைகள் வெற்றி. ஆனா சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் இதுகள்ல ஒரு அலட்சியம் கவனையினத்தால அது அட்டாக் அயல கடவுளுக்கு முன்னாலே மனுஷருக்கு முன்னாலேயும் ஜோக்கியமா வாழ்றதுக்கு சில சந்தர்ப்பத்தில் முடியல. அதனாலதான் நாங்கள் சொல்லுறோம் நீதி என்ற மார்க்கவசம் போட்டுக்கொள்ளப்பட வேண்டியது, போட்டுக்கொள்ளப்பட வேண்டியது. அது அது கடவுளுக்குரியத கடவுளுக்கும் மனுஷருக்குரியத மனுஷருக்கும் கொடுக்கிறது. இப்ப இந்த விஷயத்துலதான் நாம அப்ப என்ன அப்ப நடந்தது? அப்படி நடக்கல நாங்கள் பார்த்தாங்க. அப்ப இது நாளாந்தம் நாம போட வேண்டிய விஷயம். எப்படி நாளாந்தம் பட்டயம் தீட்டுறோமோ சத்தியம், எப்படி நாளாந்தம் நாமல் ஆயத்தம் என்னும் பாதரட்சை போட்டிருப்போமோ நாளாந்தம் இதுவும் நாமல் அணிய வேண்டிய ஒரு போர்க்களம். எங்களுடைய பிரஸ்ட் பிளேட் பிரஸ்ட மறைச்சு அட்டாக் மெயினான அட்டாக்கள் எங்களை உயிர் பலி எடுக்காம இருக்கிறதுக்காக. அப்ப இது நாளாந்தம் அப்ப என்ன நடக்குது? எப்படி அது போடப்படும்? நாளாந்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற பாவங்கள்ல இருந்து நாமல் மனம் திரும்புறது, நாளாந்தம் மனம் திரும்புறது. செய்த பாவத்தையே திருப்பி திருப்பி செய்து மனம் திரும்புறது இல்லை. நாளாந்தம் நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து மனம் திரும்புறதுக்கு பிறன் நாம நாளாந்தம் இதை அணுகிறது. செய்த பாவத்துக்கே நாம ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி நாம மன்றாடுறோம் என்று சொன்னா அது அப்படி பரிசுத்தவான்களுடைய மன்றாட்டு ஒன்றுமே இல்லை. பேசிக்கா பைபிள்ல அப்படி ஒரு நாள் நாம அடையாளம் காணல. பைபிள்ல நாம செய்த பாவத்தையே திருப்பி திருப்பி செய்து விழுந்து கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு பைபிள் சொல்றது அது நாய் அல்லது பன்றி, நாய் அல்லது பன்றி. நாய் தான் கக்கினதை தின்ன போனதும், பன்றி தான் கழுவப்பட்ட சேர்த்துக்கு தானே திருப்பி போய் சேர்த்துல புரண்டதும் போலையா. கிறிஸ்து ஒரு நாளும் தந்த மக்களை நாயோ பன்றியோண்டு அவர் அழைக்க இல்லை. நாயா பண்டியா இருந்தியாக்களை அவர் மீட்டு அவர் புறாவை போல நாக்கி இருக்கிறார். அயல நாம செய்த பாவத்திலே திருப்பி திருப்பி விழுகிறோம் என்றா அதுக்கு பேர் மனம் திரும்பல் இல்லை. அது மனம் திரும்பலே இல்லை. மனம் திரும்பி இருந்தா என்ன செய்த பாவத்தை திருப்பி செய்வோம். அப்ப நாம மனம் திரும்பி. What do you mean by change of mind?
சேஞ்ச் ஆஃப் மைண்ட், மனதை மாற்றிக்கொள்ளுதல், மனசு மாற்றிக்கொள்ளுதல். அதான் சொன்னோம். மனசு மாற்றிக்கொள்ளாம மனசுல ஒரு பக்கத்துல இன்னும் அந்த பாவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கடவுளே எங்களுக்கு மன்னிமண்டு நாங்கள் பாவரிக்க கேட்கிறது, நாம மன்னிக்கப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டருக்கே தெரியும், அவர் எங்களோட மனதை ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கிற கடவுள். நாம உண்மையா மனம் திரும்ப விரும்பல, நாம உண்மையா மனம் திரும்ப விரும்பாத பாவங்கள்ல நாம நாளாந்த மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள். அந்த நாளாந்த நாம மன்னிப்பு கேட்கிறோம் ஒரே பாவத்துக்குண்டா நாம் அந்த பாவத்திலிருந்து இன்னும் மனம் திரும்பல. அந்த பாவம் இருக்கும் வரைக்கும் நமக்கு மரண அடி இருக்கு, மரண அடி இருக்கு. ஏன்னா அது கடவுளுக்கு முன்னால நல்மனச்சாட்சியா நாமளே இல்ல பேசிக்க விளங்கும். அப்ப நமக்கு அதான் சொன்ன, அப்படியா நாம திரும்பவும் அதே பாவத்தை செய்கிறோம்னா அது நாய் செய்கிற வேலை, அது பன்றி செய்கிற வேலை. நாம பண்டியும் இல்லை நாயும் இல்லை என்றா நாம செய்த பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது. இருந்துட்டு எப்பவோ ஒதுக்கா வருஷங்களுக்கு கொண்டு நாம கவலையினத்தார நாம தவறலாம், சறுக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா அதே பாவத்தை திருப்பி திருப்பி நாம செய்தால் அது முந்தைய பிரசங்கிக்கிறார். அது மெய்யான மனம் திரும்பின ஆத்மாவினுடைய நிலையே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கள்ளத்தனமான மனம் திரும்புதல் என்று. அந்த யூதா என்பவள் தன் சகோதரியை விட படுபயங்கரமான வேச, அவள் எவ்வளவு பயங்கரமான கள்ளத்தனமா செய்தாள். எப்படி மனம் திரும்பினால் எங்க மனம் திரும்பினவள்? மனம் திரும்ப விருப்பம் இல்லை. வர்ற பிரச்சனையை கண்டு ஏதோ நாம இப்படி திரும்பிட்டா கடவுள் பார்த்து மன்னிப்பார் அந்த தந்த மைண்ட மாற்ற இல்ல, கடவுளோட மைண்ட மாற்றுவோம் என்று நடிச்சது. அதைத்தான் நான் சொன்னார், ஜூதா என்ற வேசி தன் அக்காவை விட படுபயங்கரமான வேசியாம இருக்குறார். அதனால அவள் இருக்கேக்கல நான் பிடிச்சு கொடுத்து அனுப்பி விட்டேன் அவளை வேசி மார்க்க தேரோட. ஆனா இவளை உசிரோட விட மாட்டேன், கொளுத்துவன் இவளை என்று. அப்படிதான் கொளுத்தினேன். ஆண்டவருக்கு நாம செய்த பாவத்தையே போய் போய் திருப்பி திருப்பி சொல்லுறதுக்கு அவர் ஒரு கேன பயல் இல்லை. திருப்பி சொல்ல நாம செய்த ஒரே பாவத்தை செய்து செய்து திருப்பி திருப்பி போய் மன்னிப்பு இருக்கிறது அவர் கேன பயல். கேன பயல் சொன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஆள் இல்லை. அவர் சொன்னால் பரியாசம் பண்ண ஒரு அணி என்ன பழனிய என்னோட அணி பாவம் அதே பாதையே வந்து கேட்க மன்னிப்பு எத்தனை செய்வ ஒழுங்கா மனம் திரும்ப. அப்படி ஆண்டவருக்கு பகுடி விடுறோமா? பகுடி விடாத மாதிரி அடிப்பார். அடிச்சா அதுக்கு பிறகு தெரியும் நாம பகுடி விடுறதுக்கு எங்களுக்கு மனசே வராது. எதால பாவம் செய்யறோமோ அங்கதான் வெப்பார் அடி. அதுவும் கடவுளோட பிள்ளைகளா இருந்தால, கடவுளோட பிள்ளைகள் அடியே இல்லை, பிசி முடிஞ்சு போச்சு, அது தூக்கி போட்டு போயிடுவார். என்ன எப்படியோ நரகம் போய் நாசம் தானே. ஆனா கடவுளுடைய பிள்ளையா இருந்த கண்ணை தோண்டி பிடுங்கி போட்டும் அவர் பரலோகம் கொண்டு வர கோச்சிப்பார். கண்ணை பிடுங்குவார் அவர். அவ்வளவு அவரோட மறந்துடுவோமோன்னு சொல்லி சொல்லி கண்ணால திருப்பி திருப்பி பாவம் செய்யறியோ, கண்ணை பிடுங்க வச்சு போட்டு அனுப்புற. சிம்சோன் மறக்க வேண்டாம், பரிசுத்தவன், விசுவாச வீரர் பட்டியல்ல. வெறுமனே இந்த மண்ணுலகுக்காக கடவுளவனை பயன்படுத்தினார். ஆனா பரலோகம் கொண்டு போறதுக்கு கண்ணை புடுங்க வேண்டியா போச்சு. ஏன்? எதால பாவம்? கண்ணாலதான் பாவம். அந்த மனுஷன் கண் கண்டதுக்கெல்லாம் இச்ச. கண் இருக்கிறபடியே தான் நீ இவ்வளவு விளத்து செலவழிக்க வர. புடுங்கடா கண்ணு. நாய் மாரி, நாய் இது மாதிரி தான் விளையாட்டு காட்டின. ஏன்? அது நாய் வேலை செய்து கொண்டிருந்தது. கக்கினதை திண்டு கொண்டு திருப்பி திருப்பி. கவனம். ஜீவனுள்ள தேவனுடைய கையில விழுங்குறது பயங்கரம். ஆண்டவரோட சொறிச்சீட்டை விட்டோமோ அவர் தூக்கி போட்டு உடைப்பார். கடவுளே கடவுளே என்று கதற கதற நாதி இல்லாம இருக்கு. ஏன்னா அப்படிதான் பைபிள் காட்டி இருக்கிறார். அப்படிதான் தாவீது சொறிச்சீட்டை விட்டார் கடவுளோட. தாவீதுடைய அந்த பிரஸ்ட் பிளேட் கலட்டினவர் சக மனுஷனுக்கு முன்னால ஜோக்கியம் இல்ல, உரியாவுக்கு முன்னால ஜோக்கியமா நடக்கல, அவனுக்குரியத கொடுக்கல.
ஆண்டவர் டே உனக்கு ஏற்கனவே தந்திருக்கிற உங்க இச்சைக்கு ஏற்ற மாதிரி சரி இன்னும் வேணும்னாலும் தந்திருப்பா தூக்கி ஏண்டா மற்றவன் பெஞ்சாதியில் ஆசைப்பட்ட நீ கடைசியில அவனுக்கு நீ துரோகம் பண்ணி எழுதி கொடுத்து விடுற ஊத்தவாடி சாகும் வரைக்கும் தெத்தம் தாண்ட வீட்டுல பட்டயம் விலகாது வீட்டை விட்டு நான் கடைசி வரையும் கத்திய எடுக்க மாட்டேன். குத்துவன் விட்டுவன் கொல்லுவன் தெத்தம் பார்ப்பன் எல்லாம் என்ன நீ பார்த்துட்ட என்ன நல்மனச்சாட்சிய பறந்து போச்சதே. யார் உரியாக்கும் தெரியாது, ஜோவாப்புக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. நீ எழுதுன லெட்டர் என்ன எனக்கு தெரியும். நீ என்ன எழுதி கொண்டிருந்த நீ ஊத்தவாளி சாகும் வரைக்கும் உன்னை கட்டி பிடிச்சி உனக்கு சூடு கொடுக்கறதுக்கு எத்தனை பெட்சி தலை போத்தாலும் உனக்கு சூடுண்டா விட மாட்டேன். அந்த பயத்தாலே நீ நடப்பு தலைச்சி வந்து சாப்பிடாது. அப்படிதான் செத்தா. எங்களுடைய ஆண்டவர் தெளிவா பைபிள காட்டி இருக்கிறார். ஒரு பாவம் மனம் திரும்ப நாமண்டா நாம அந்த பாவம் இனி வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நாங்கள் இப்ப போய் மற்றவஞ்ச பஞ்சாதியை மற்றவஞ்ச புருஷனையும் பிடிக்க போறது இல்லை. ஆனா நாங்கள் செய்கிற பாவம் எல்லாம் போன முறை நான் சொன்ன மாதிரி அது நமக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு. குறிப்பா கூட வீடுகளில் ஆசாரியனுக்கும் தெரியாது என்ன நடக்குது. நேரா சேச்சிக்கு வரையில தெரியும் விஷயங்கள் சொல்லப்படும். வீட்டுல என்ன நடக்குன்னு சில பேர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கடவுள் பார்த்து கொண்டிருக்கிற அவர் சொன்னார், நீ இத இந்த அறைக்குள்ள செய்த நான் சூரியன் வெளிச்சத்துல பண்ணுவிப்பா உன் மான மரியாதைலாம் கிழிச்சறிவன். அப்ப என்ன கடவுள் அப்படித்தான் வெளிக்கு வராத ரகசியம் ஒன்றும் இல்லை. கொண்டு வருவேன் ரகசியங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிறார் நான் கெட்ட. அதனால வீடுகள்ல நாம முக்கியமான ஒரு பாவம் நம்ம அது சரியான நாம அதுல சரியான கவனமா இருந்தோம்னா நாம கிறிஸ்தவ வாழ்க்கை சக்சஸா தான் இருக்குது. அந்த பாவத்துல எது நம்மட வாயின் வார்த்தைகள். அதுல குறிப்பா வாயின் வார்த்தைகள் என்ன? நான் போன முறை ஒரு வசனம் கோட் பண்ணா நீங்கள் எழுதி வச்சீங்களோ தெரியல. அதை நான் கோட்டேஷன் சொல்லல என்ன கோட்டேஷன் கோட்டேஷன் சொல்லி தெரிஞ்ச எடுத்தாக்கள் சொல்ல வேணாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் நான் சில வசனங்கள் கோட்டேஷன் சொல்லாட்டி நீங்கள் வீட்டுல போய் அதுகளை கேட்டு பிரசங்கம் கேட்டு அல்லது அதை எழுதி என்ன ஒரு வசனம் சொன்னால் அது இதான வசனம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்க வேணும். அப்ப ஒரு வசனம் சொன்னா நீங்கள் வீட்டுல கதைக்கிற கதை ஒரு வசனம் குறிப்பா அதை சொன்ன வீட்டுல கதைக்கிற கதைக்கு ஒரு வசனம் சொன்னா அந்த புத்தகம் சொன்னான்னு நினைக்கிறேன். எஸ் வேற யாரும் சகோதரர் பாலா கோபி ஒரு புத்தகம் சொன்னான் கதைக்கிறாது பற்றி. அந்த மற்ற சொல்ற ஜாக்கோபு அதான் புத்தகம். 4 பேர் எடுத்து வசனத்தை 4-7 ஆண்டு இல்ல இப்பயாவது பைபிள் எடுத்து பாருங்க. பைபிள்ல ஜாக்கோபு நான் சொன்ன வீட்டுல அடிச்சு பையன் அந்த வசனத்தை. நாலு 11 வாசி முதலாவது பக்கம் 3வது 4:11 வாசியா வேற சுஜி. சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். வீட்டுல சகோதரருக்கு விரோதமா ஒரு பேச வேண்டாம். அதான் அந்த வசனம் சொன்ன. அதுல இருந்தா பல விஷயங்கள் நான் உங்களோட டெவலப் பண்ணி கதைச்சேன்னா எப்படி அந்த கதைகள் வருதுதான். அதுலயும் சுஜியத்தான் நான் மெயினா சொன்னேன். அதுல ஒரு நல்நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்லி அதை எப்படி நாம நடைமுறைக்கு கொண்டு வர போறோம் என்று டிஸ்கஸ் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ணி போட்டு அதுக்கான முயற்சியை எடுக்கிறது பற்றி இது கதைக்கே இல்லை. இது விரோதமா கதைக்கிறத பற்றி தான் இது கதைக்கிறத தவிர நல்நோக்கத்தோட நல்லதை நோக்கி கதைக்கிறத பற்றி இது தடை பண்ண இல்லை. அதுல இங்கிலீஷ்ல
அது ஸ்லெண்டரிங். ஸ்லெண்டர் என்று சொன்னா அவதூறு பேசுதல். ஸ்லெண்டரிங் அதாவது பெயரை நாசமாக்குதல். அதான் அந்த சொல், பெயர் கெடுத்தல். சகோதரரே, ஒருவருடைய பெயரை ஒருவர் கெடுக்காதிருங்கள். அதான் அந்த வசனம். ஸ்லெண்டரிங் டிக்ஷனரியில தட்டி பார்த்தா தெரியும். பெயர் கெடுத்தல், அவதூறு. அவதூறு என்ன? அந்த ஆளுக்கு நேரம் நிக்கல, அதை பற்றி கதைக்க இல்ல. அந்த ஆள் இல்லாத நேரம் அந்த ஆளை பற்றி, அந்த ஆளோட பேரை கெடுக்கிற மாதிரி கதைக்கிறது. அந்த நட்பெயர் கெடுத்தல். அப்ப கவனம், நம்மளுடைய வீட்டுல ஒரு ஆள் அப்படி கதைக்க கூடாது. கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நட்பெயரை ஆண்டவர் ஏன் தாவீது அவ்வளவு கொடூரமா தாக்கினார்? எந்த பேரை கெடுத்த நீ? எல்லாருக்கும் சுத்தவரை இருக்கிறவன் எல்லாருக்கும் முன்னால எந்த பேரை கெடுத்துட்ட? இந்த பேர் அதாங்க நாம சம்பாதிக்கிற எவ்வளவு சத்தினங்கள் முத்துகளை எல்லாத்தையும் விட நட்பெயர், அந்த குட் நேம் சரியான பெருசு. நம்மட காசு பணங்கள் எல்லாம் இல்லாட்டியும் நல்ல பேர் நாம கொண்டிருக்கிறது சரியான முக்கியம். அந்த நட்பேர் கெடுக்கப்பட்ட பைபிள் அது காட்டுது படுபயங்கரமான தண்டனையாக்களுக்கு எல்லாம். அதனால நட்பேர் எப்ப கெடும்? நாம அவர்களை பற்றி பிழையா கதை கேட்கல. இப்ப அவளை பற்றி பிழையா நாம கதைக்காம விட்டா சரி. அப்ப பிழையாக எங்க கூட கதைப்போம்? வீட்டுல அல்லது நாம சும்மா கூடி வரைக்கல, ஒரு சந்தர்ப்பத்துல சும்மா சந்தி கேட்கல, அது வேறு மட்டும் கதைக்க வரே இல்லை. அது கதையோட கதையா தொடங்கும். பிறகு அப்படியே போய் பிறகு அவரை பற்றி இதை பற்றி அந்த இது அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்தா கதைப்பியோ? இல்லையே இல்ல. கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப தாவீதுக்கு விழுந்த அதே வலுவ நம்ம வீடுகள்ல அவற்ற பட்டியம் இருக்கு. இது போனதுக்கும் தெரியாது ஏன் கடவுள் அடிக்கிறார். அப்ப நாங்களும் யோசிக்கிறது என்ன, நமக்கு தெரிய பெருசா ஒரு விஷயங்களும் இல்லையே. உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. என்ன ஆராய்ஞ்சு பாருங்க? இதான் இந்த வாய் சகோதரமா எப்படி திறந்தது, எத்தனை மாசமா திறக்குது, எப்பெல்லாம் திறக்குது, அவ்வளவுதான் விஷயம். நோட் பண்ணி கேலண்டர்ல நோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு முன்னுக்கு இருக்க டிக் பண்ணி பார்க்க. இந்த வருஷம் இந்த ஒரு மாசம் முடிஞ்சது. சர்ச்சில் இருக்கிற ஆட்களை பற்றி அவதூறு கதைக்க மாட்டோம். சர்ச்சில் இல்லாத ஆட்களை பற்றியும் அவதூறு கதைக்க மாட்டோம். சகோதரருக்கு விரோதமா கதைக்க வேண்டாம். சகோதரன் ஆட்டோட எங்களுக்கு ஐக்கியம். சகோதரர் இல்லாத ஆட்டோட நாங்கள் ஐக்கியப்படுறது. இப்ப நாங்கள் பேப்பர்காரன், அவன் கடைக்காரன், பால்காரன் எல்லாத்தையும் போறோம். அவனை பற்றி வீட்டை வந்து கதைக்கிறோமா? இல்ல. ஏன்னா எங்களுக்கு பிசினஸ் முடிஞ்சு பால வேணுமே என்ன இது என்ன கொஞ்சம் குறைச்சி தர மாட்டியும் நேரே கதைச்சு போடு. நாம அங்க நேர கொடுத்து போட்டு வரோம். ஆனா நேர கொடுக்காம கதைக்கிற ஆக்களை நம்மளோட நல்லா நெருக்கமா இருக்கிற ஆக்களை பற்றி தான் நாம நேர கதைக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு சந்தர்ப்பம் எங்க வாய்க்குது? வீட்டு ரூம் இல்ல, வீட்டு ஹோல் இல்ல. அடுத்து நீ இதை அறையில செய்த உண்ட பேரை கெடுப்பன் கூரைக்கு மேலால வச்சு. அதனால கவன் தயவு செய்து இந்த பாவத்துல மனம் திரும்பினோம் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் இனிமேல் எவரை பற்றியும் அவதூற கதைக்க மாட்டேன். நாங்கள் ஆக்களை பற்றி கதைப்போம், அவருடைய நன்மையை கதைப்போம். அவர்கள் சபைக்கு செய்கிற நன்மை, நமக்கு செய்திருக்கிற நன்மை, அவர்களால கிடைச்சிருக்கிற வரங்களினுடைய நன்மைகள், அத கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நாம பொதுவா நன்மையை பற்றி கதைக்கிறது இல்லை. எங்க பிசினஸ் எல்லாம் அந்த குற்றங்கள் குறைகளை பற்றி கதைக்கிறதானே. அதானே அடிப்படை பிரச்சனையே. ஆண்டவர் நீங்கள் தன்னை மாதிரி வந்துடுவார் என்றார். அவர் உங்களை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னவர். பேய் அப்ப இருந்து தொடங்கினது. இத அப்ப இருந்து ஒரு ஆளை பற்றி குறையா கதைக்கத்தான் பேய் தொடங்குது. அவர் ஆண்டவர் சரியாத்தான் சொல்லியிருப்பார். அப்படி என்ன நீங்கள் தொட வேண்டாம் என்றா பேய் சொன்னது. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட தன்னை மாதிரி வந்துருவீங்களா. அப்பட்ட சிறு கடவுளையே அவதூறு கதைச்சு தான் தொடங்கினது. இது நாம நேர
கதை கேட்கல, கடவுள் நிக்கலாம் சொல்லி இருக்குமோ அப்படி கடைசி வரைக்கும் இல்லை. அதனாலதான் நாம சரியான கவனமா இருக்கோம். ஆனா கடவுள் நின்று கொண்டுதான் இருக்கிற, பார்த்து கொண்டுதான் இருக்கிற. அத சில சந்தர்ப்பத்துல நாம இருந்துட்டு நாம மறந்தாலும் ஆண்டவர் நம்மள தப்ப விடுவார் நினைக்கிறீங்களோ? தாவிய தப்ப விடவே இல்லை. இருந்துட்டு தானே எப்பா செய்தவன் அவன். அவர் எழுதுகிறார், தாவீது உரியாவின் மனைவியினிடத்தில் செய்த பாவத்தை விட வேற இன்னும் ஒன்றையும் அவர் குறிப்பிடுற, அதை விட அவன் எனக்கு முன்னால பெர்ஃபெக்டா தான் இருந்தான். அது இன்றைக்கு எழுதிய வச்சுட்டார். அதுல நல்மனச்சாட்சியா நடக்கல, நல்ல மனச்சாட்சி, நல்ல நீதி, நல்மனச்சாட்சியின் நீதி வரை இல்லையே. அதுல கடவுளுக்கு முன்னாலேயும் சரியில்லை, சக சகோதரன் அயலானுக்கு முன்னாலேயும் சரியில்லை. அதனால நாங்கள் பல நாம ஆபீஸ் விஷயங்கள், நான் பல தடவை சொல்றேன், ஆபீஸ் விஷயங்கள் எங்களை பாஸ்மேர் அவளை பற்றி மெட்டாக்களோட குறையா கதைச்சிடாதே. உன் அதிபதியை பற்றி தீது சொல்லாயாக பறவை கொண்டு போய் சேர்க்கும். அதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் சில பேருக்கு. நாம கடல் தொழில இருக்கிறோமோ, நாம அரச தொழில இருக்கிறோமோ, பொஸ்ஸ பற்றி மற்றையாக்களோட தப்பா கதைச்சிடாது. பைபிள் சொல்லு கதைக்க வேண்டாம். நீ வேணும்னா பொஸ்ஸோட போய் கதை, அது நேரடியா. ஆனா அவங்களோட காதுக்கு போச்சுதோ, அதுக்கு பிறகு நீ வேலையில இருந்த மாதிரி. நான் இத்தனையோ பேருக்கு இதை வார்ன் பண்ணி இருக்கிறேன், இந்த சேர்ச்சில் இருக்கிற கவனம் என்று சொல்லி. ஏண்டா எங்கட காதுக்கு ஆபீஸ்ல வரைக்கலையே, அதுக்கப்புறம் ஆக்களை வேலைக்கு வச்சிருக்கிறேன் நான், விளங்குதோ? ஏண்டா அதிபதியை பற்றி தீது சொல்லுறையா, அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பிறகு என்னத்துக்கு வந்து வேலைக்கு நிற்கிறேன் நக்குறதுக்கா? போ வழியில இப்படிதான் பேசி அனுப்புறேன். எத்தனையோ பேருக்கு செய்திருக்கிறேன். ஏன் அந்த நட்பேரை கெடுக்கிற மாதிரி நடக்கிற, இவ்வளவு வேட்டுக்கு முன்னால இருக்கிற அந்த நெல் மதிப்பு நீ ஒருத்தி வந்துட்ட கதைக்க, நீ ஒருத்தர் வந்துட, அதுக்கு பிறகு சரி முடிஞ்ச பாடுதான், இலக்கம் காட்டுறதில்லை. விளங்குதோ? ஏண்டா நாங்கள் ஒரு ஆக்களை பற்றி அப்படி கூடாம கதைக்கிறது இல்லை. ஏண்டா கடவுளுக்கு முன்னால நான் நட்பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு நாங்கள் நிக்கிறோம். உதன் பிழையா நடந்தவனை கூட கெடுத்துடக்கூடாது தெரியாம பிரச்சனை. நேர பிளாஸ்டிங் தான். நாங்கள் எப்பவுமே முகத்துக்கு முன்னால வெடிக்கும், எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நேர முகத்துக்கு முன்னாலதான். ஏன்னா அது அவதூறு இல்லை, அது உள்ளதா நேரடியாக கதைக்கிறோம். இந்த பின்னுக்கு புறங்கூறி கூடி கதைச்சு வந்ததுன்னா அதுக்கு பிறகு இல்லை. அதுக்கு பிறகு லெட்டர்ல இருக்குவன், அதுக்கு பிறகு இருக்குவன், பிறகு ஏன்னா தெரியும் எல்லாருலயும் பலகீனம் இருக்குது. அதுவும் இவ்வளவு படிச்சு இவ்வளவு வேலை செய்து போட்டு இத்தனை நாடுகள் நின்று போட்டு வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாத வேலை எப்படி செய்விக்கிறது நாட்களை. இவ்வளவுக்கும் வேலை கெடுத்ததே நான் தான் நாட்களை. அப்ப நமக்கு எதிராக அவ்வளவு நட்பேரை கெடுக்கிறதுக்கு எங்களை பற்றி நீ உள்ள பிரச்சனை என்ன நேர கதைச்சிருக்கணும். அது அப்படி கதைக்கு தேவையில்லாத அல்ல. ஆண்டவரே சொன்னார், உன் அதிபதியை பற்றி கோல் சொல்லி திரியாயாக, உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாக. கோல் சொல்லி திரியாய், கோல் சொல்லி திரியா என்ன? அவனோட நேர கதையில் அவையோட நேர கதையில மத்திய ஆட்களுக்கு கதைக்கிறது. அப்படி கதைக்கிற அந்த பாவம் படுபயங்கர, பைபிள்ல சரியான பிரச்சனைக்குரிய பாவம். கடவுள் அந்த நட்பெயர் கெடுபடுகிறது. ஆண்டவர் அது விலை உயர்ந்த முத்துகளை பார்க்கிலும் பெருமதி மிக்கது, மறக்க வேண்டாம், நல்லவே. ஆனா அதை கெடுக்கிற மாதிரி அதுக்கு விரோதமாக அதுகள் கதை பட்டா நாம அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கவர். சில வேளையில எங்களுக்கு முந்தி இருந்திருக்கலாம், ஆனா இப்பயும் அது இருக்குதோ? இப்பயும் இருக்கிறப்ப மனம் திரும்பியல. பேசிக்கா விபச்சாரம் ரொம்ப செய்யல, கொலை ரொம்ப இந்த செய்யல, ஆனா அவதூறு, உன் தாயின் புத்திரனுக்கு அவதூறு உண்டு பண்ணற, கடவுள் கிறிஸ்து ரட்சிச்ச மனுஷருக்கு அவதூறு உண்டு பண்ணற. அவதூறு என்ற பாவம் ஸ்லெண்டரிங், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், விரோதங்களை விதைத்தல். இந்த பாவம் நடந்துச்சென்றா பைபிள் நீதிமொழி எல்லாம் அதை காட்டுறது எப்படிப்பட்ட தண்டனை என்று. அதுல நாங்கள் சொல்றோம்,
வேதம் இவ்வளவு திட்டம் தெளிவா அந்த பாவத்தை சொல்லி புதிய ஏற்பாட்டிலே திரும்பி விரோதங்கள் பகைகளை ஏற்படுத்தாத சகோதரருக்குள்ள பிரிவினையை கொண்டு வராத. ஏன்னா இது மூட்டி விடுகிறவன் கோல் சொல்றவன் தான் இந்த பிரச்சனை. அவனை அடிச்சுட எல்லாம் நின்றுடுமாண்டா. இப்படிதான் சாலமன் சொன்னான். அவனை இல்லாமலாக்கு, எலிமினேட், இல்லாமலாக்கு அவனை. அதனால அப்படிப்பட்ட அதனால டீச்சர்ஸ் மேல பற்றி, ஆபீசர்ஸை பற்றி, பொஸ்ஸஸை பற்றி, ஈவன் சேர்ச்சில் சகோதரரை பற்றி, மற்றவனை பற்றி கதைக்க வேண்டாம். அப்படி கதைக்கணும்டா உனக்கு சகோதரரை பற்றி ஒரு விஷயம் இருந்தா சகோதரோட நேர போய் நேர சொல்லு, நேர பிளாஸ்ட் பண்ணு, நேர அழு, நேர அடிவடி, நேர அடிச்சு வட்டி போட விட்டுருப்போம். அவ்வளவுதான். இதான் நீ உங்களோட பாடம், கடவுளும் நீங்கள் சொல்லிட்டான்னு சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். போ, நீ கோபிச்சா கோபிச்சுக்கொள். கடவுளுக்கு முன்னால சகோதரன பகையாயாக நேர நேர சொல்லிட்டு போனபடியா சொல்லுறேன். இது நான் போய் வேறவரியாக்களோட இந்த கதை சொன்னா கடவுளை என்ன கொல்லுவார். அதனால நேர சொல்லி மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு தெரிய வேண்டாம் சொன்ன ஓப்பனா சொல்லியாச்சு. இது அது அது நேரம் இப்படிப்பட்ட இந்த விடயங்கள் நம்மட பிள்ளைகள வாழ்க்கையில இருந்தும் புடுங்கி எடுக்கணும். அவர்களையும் இது இருக்கும். சகோதரர்களை பற்றி வந்து கோல் மூட்டுறது, இந்த விஷயங்கள் சொல்லுறது, இதெல்லாம் நாம உண்ட வேலையை மட்டும் மற்றவன் பிசினஸ் வேண்டாம். உனக்கு இதை நாம சின்ன பிள்ளைகள வேறையாக்கிற பிசினஸ் பற்றி கதைக்க மாட்டேன். அந்த பாவம் படுவை அது நம்மள நாம மனம் திரும்பினோம்டா வீட்டுல அங்க மற்ற ஆக்களை பற்றி கதைக்க விட மாட்டோம். நாங்க இப்ப என்ன கதை, இப்ப என்ன தேவையோ அதனால போய் சொல்லு, கோல் பண்ணி சொல்லு, நீ எந்த கதை கழிஞ்சு உன்னால என்ன செய்யலும், இதுக்கு செய்யல பேசாம விட, கடவுள் டோப்பு கொடுத்துட்டு விடு. இல்லாட்டி உன்னால நேர ஏதாவது சொல்லித்தான் ஆகணும்னா போய் சொல்லு கதை. அதுக்கு வீட்டை இருந்து கொண்டு இங்க முறுமுறுத்து கொண்டு புழும்பி கொண்டு அது சரி வராது. அது கடவுள் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் கதைக்காதுங்க கொண்டு சொல்லுற விரோதமான பேச்சு. அதுல அந்த பாவத்துல மனம் திரும்பினா குறையில அது அடுத்த மாசம் திருப்பி வரும். அப்ப நாம சரியா மனம் திரும்பு, சரியா மனம் திரும்பாம கள்ளத்தனமா மனம் திரும்பினா எப்படி கடவுள் அதை டீல் பண்றாருன்றது உங்களுக்கு தெரியும். பொய்ச்சாட்சி என்றது பேரை கெடுக்கிறதான். பேசிக்கா பொய்ச்சாட்சி என்றதுக்கு அர்த்தமே பேர் கெடுக்கிறது. 9வது கற்பனையால் தடுக்கப்படுறது என்ன? உண்மைக்கு கேடு விளைவிக்கிறதும் எம்முடையதும் அயலவருடைய நட்பெயருக்கு ஊறு விளைவித்த. பொய்ச்சாட்சி என்றால பொய் கதைக்கிறனால பேருக்கு ஊறு விளைவிக்கிறது. அப்ப நாம பொய் சொல்ல நீ யாரை பத்தி கதைச்சு கொண்டு வீட்டுல இருக்கிற, அதுக்கு பேரும் பொய். உன்னை பத்தி இருக்கிற, உன்னோட சேர்த்துல இருக்கிற ஒரு ஆளை பற்றி அல்லது ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை பற்றி வீட்டுல இருந்து நீ உனக்கு நீ என்ன செய்யலும்? ஏன் கதைக்கிற? பொய் சாட்சி. ஐயோ நாங்க பொய் சொல்ற கடவுளே உமக்கு முன்னால நாங்க போய் மூணு போய் வீட்டுல ஒவ்வொரு நாளும் கதைக்கிறீங்க. பொய் மற்றவன் பேரை கெடுக்கிறதே பொய் தானே. ரொம்ப நான் கட்டளையாது மனம் திரும்பிட்டோமா நாங்கள்? யோசி பாருங்க. இதுல அதான் நான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், இது சீரியஸான பிரச்சனை. அப்பப்ப இருந்துட்டு சபையில கலதூக்க பாக்குது எனக்கு. அதான் நான் சொல்றோம். நாங்கள் இதுக்கு திருப்பி திருப்பி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இது கதைச்சேன். நான் இப்ப திருப்பியும் கதைக்க வேண்டியிருக்கேன். அப்படிப்பட்ட நடைமுறைகள் சிலது அவதானிக்கப்பட்டு காதுக்கு வரைக்கல நம்மளால தாங்க வேண்டாம். நாம அப்படி கலைக்கிறே கடவுள் கொல்லுவார் என்ற பயமாக்குறாக்குது. கடவுள் கை வச்சா தெரியுமல்லோ. கடவுள் கேன பயலன்னு நினைச்சிட வேண்டாம். திருப்பியும் சொல்லுறேன், அவர் செய்தால் வச்சு செய்வார். தாங்க மாட்டோம், ஒருவர் எல்லாம் தாங்க மாட்டோம். அதனால மனம் திரும்பினா இது இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும் வரைக்கும் நீ பாவி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ பேப்பர் காரணம் பற்றி சில ஏதோ கதைக்க தொடங்குவோம். ஏன் பேப்பர் காரணம் பற்றி கதைக்கிற? பேப்பர்ல இருந்து இந்த விஷயம் இந்த செய்தியில வேதப்படி இது பிள்ளை என்ன வேதப்படி சரி சரி ஓகே அவ்வளவுதான். அல்ல உனக்கு அப்படியே நீ பேப்பர் காரணம் நேரம் போய் என்ன எழுதி கொண்டிருக்கிற இதுல இருந்து கதைக்க தில் இல்ல, வீட்டு இருந்து கதைக்கிறது. அப்படியா பேப்பர் எடுக்காம நிப்பாடு, எவ்வளவு விஷயம் முடிஞ்சுமோ. என்னதுக்கு பேப்பர் எடுத்து அதை பார்த்து போட்டு கடைசியில நான் பாவம் செய்து கொண்டிருக்கணும். அது
ஆனா பேப்பரை நாம வாசிக்காட்டி முழு நடவடிக்கை தெரியாது. அங்கதான் நாம இந்த தீமையான உலகத்துல வாழணும், ஆனா தீமையா வாழக்கூடாது. அந்த கருவிகளை பயன்படுத்துவோம், ஆனா எங்க நாம எது பால் எது தண்ணின்றதை வேறு பிரிக்க தெரியும். அப்ப இவ இப்படிப்பட்ட ஆக்களும் இங்க பேர் எழுதியிருக்கா ப்ரூஃப் என்று சில ஆக்களை நாம நோட் பண்ணி மட்டுப்பாடு போட்டுட்டு நாம மனசுல வச்சுக்கொண்டு கடவுள்கிட்ட அதை பற்றி கதைக்கிறதும் அல்லது அதை குறித்து யாராவது அதில் ஏதாவது ஆக்கபூர்வமா செய்யக்கூடிய ஆக்களிட்ட வேணும்னா கதைக்கிறது. அப்படியா பாத்தியா இது என்ன இது எப்படி பாத்தியா இது என்னன்னு நீ என்ன பார்த்து என்ன செய்ய போற அப்புறம் ஏன் கதைக்கிறீர்கள் பொய் சாட்சி பொய் சாட்சி. இப்ப வீட்டுல நாம இந்த பேப்பர் வாசிக்க கொடுக்குறோம், பிள்ளைகிட்ட வாசிக்க. அப்ப பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்தா கவனிச்ச நீயோ அப்பா இந்த நியூஸா அவங்களுக்கு தெரியும் இதை கேட்கிறான்னு. அதுதான் நான் வாசிக்கல தெரிஞ்சது இது டார்வின் அதே விளையாட்டு தானே நெய்வர். அப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த பேப்பரை வாசிக்கல எங்க வேதத்துக்கு முரணா போறாங்க பாவியல் காட்ட அது நாங்கள் இந்த டிஸ்கஸ் பண்ணல. ரைட் ரைட் நோட் பண்ணிருக்கேன். சரி சரி அதுதான் பகிர்னேன். அப்ப பிள்ளைகளும் அந்த அந்த பரிசுத்தையும் பாவத்தையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு வளர்க்கப்படுறதுக்கு நாம ஆக்களுக்கு அதுகள் அதிகளவு பாதிக்கப்படாத விதத்துல கொண்டு வரும். இதே நாங்கள் காட்சி ஓட்டு காட்ட இல்ல என்ன பார்க்கறது வர்க்கண்டு உள்ளுக்கு பூந்துச்சேன்னா அதை எடுக்க கிடைச்சல். ஆனா பேப்பர்ல வாசிக்கிறது லேசில கட்டு பூராது உள்ளுக்கு. அதனால அந்த விஷயங்கள் ஆனா வாசிக்கிறதெல்லாம் கூட நமக்கு தெரிய வரும். ஆனா பார்க்கறது பட்டு பயங்கரம் ஆள டக்கண்டு கெடுக்கும். பார்க்கறது டக்கண்டு கெடுக்கும் மக்களை, கேட்கறது டக்கண்டு கெடுக்காது. அது பையத்தான் அது அடுத்த ஸ்டெப். ஆனா வாசிக்கிறது எல்லாத்துலயும் ஒரு சேஃப். ஏண்டா கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை, அது வாசிக்கிறோம். அப்ப அதை விளங்கி ப்ரோசஸ் பண்ணிருக்க நம்மட மண்ட மூளையும் சரியா வேலை செய்யாது. ஆனா பார்த்தா இப்படி இப்படி இருந்தா பாவம் உள்ளுக்கு நிற்கும். நாம சின்னாக்களுக்கு என்ன படிப்பிக்கிறோம்? முதல் படம் காட்டி தான் படிப்பிக்கிறோம். பிறந்து 3, 4, 5, 6 மாசத்துல ஆப்பிள், காக்கா, சந்திரன் என்று நாம சொல்லி அந்த ஆப்ஜெக்ட்ஸை காட்டுறோம். ஏனென்றா எங்களோட மூளையில அந்த படங்கள் டக்கண்டு பதியும். அதனால நான் சொல்றேன், நாம வாசிக்கிறத எப்பயுமே நல்லது பார்க்கிறத விட. அதனால இந்த யூடியூப்கள் இந்த மண்ணாங்கட்டிகள் ஒன்றும் பார்க்காது என்று சொல்லுறேன். அதுல ஒரு நன்மையும் இல்லை பேசிக்கா. நாமெல்லாம் பாவம் செய்து மண்டைக்குள்ள சளி பிடிக்கும், கழுத்துக்களை நோகும், நமக்கு கண்ணெல்லாம் எரியும், நமக்கு மண்டை குத்தெல்லாம் வரும், எங்களுக்கு மண்டைக்குள்ள இருந்து மண்டை பிழைச்சா அப்புறம் எல்லா பக்கத்திலையும் அது பிழைக்கும். ஏதாவது பாவம் செய்யறோமோ அங்க பிரச்சனை இருக்கும். கண்ணோய் நாம வந்தது திரும்ப நாம அதுவும் என்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சொட்டு நேரம் பார்க்கட்டு சனிக்கிழமை இதா ஐயோ அது சனிக்கிழமை இதா ஞாயிற்றுக்கிழமை சாரி சாரி ஆயத்த நாள்ல பின்னேரம் ஒரு 11 மணிக்கு சரி சரி ரெண்டுக்கு அப்பனுக்கும் மகனுக்கும் கண் நோய் ஒரு அடுத்த முடிஞ்சு போச்சு. அதுவும் சர்வீஸ் எல்லாம் முடிய சரியா 7 மணிக்கு தான் தொடங்குவார். ஏன்னா அந்த டைம்ல முடிஞ்சு போட்டு பிறகு மத்தியானத்தோட வந்து நாம என்ன பாக்குறது எரிஞ்சு கொண்டு அவற்ற டைமிங் அடியெடுக்க பக்கா சாத்தல இல்ல நெச்சு பார்க்கிறார். அதுக்கு வந்து என்னடா கண்ணால என்னடா அவன் அப்படியா ஐயோ நாமளே மற்றாக்களை சொல்றோம் பிரசங்கிச்சு ஆயத்தப்படுத்தும் 9 மணி 10 மணியோட எல்லாம் தெரியும். அதை 11 மணிக்கு இருக்கா பார்க்க கொடுக்கறது வச்ச அண்டையோட முடிஞ்சது. மனம் விரும்புகிறோம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கு வரைக்கும் கடவுளுக்கு வேலை இனிமேலும் கடவுள கிருபையால நிப்போம் என்று நம்புறேன். அதான் சொல்றேன் இங்க ஒரு குத்தி கொண்டு வந்தா அது கண்ணால கண் நோய் வந்துடும் சொன்னோன்னா கிளிக் பண்ணி அது வாழ்க்கையில தப்பி போச்சுது. அது வடிவா காட்டினாரு. அதுக்குள்ள பரிசுத்தவானாரு பரிசுத்தம் இல்லாத ஒரே ரூம்ல ஒரே குடும்பத்துல இருந்தவனுக்கே காட்டு. அப்ப இது புது நம்ம கண் நோய் வந்து என் குடும்பம் எல்லாம் பெருகுது இல்ல நான் அப்பனுக்கு மகனுக்கு அவங்க 2 பேரும் தான் பாவம் செய்த அந்த சக்தி ஆத்துமாக்கள் அன்றைக்கு போச்சு. அதனால ஆண்டவரோட பகுதி பண்ண வேண்டாம். ஆண்டவரோட இதுதான் நாம சொல்ற எங்கட மனச்சாட்சி அது நீதிய அந்த நல்மனச்சாட்சிக்கு நீதி இதுதான். ஆண்டவனால கடவுளே என்ன ஆண்டவர் நான் என்னத்துல கடவுளை 10 கம்பெனில சரியா தானே செய்கிறேன்
என்றதை நான் சொன்னேன், உங்களுக்கு 10 கற்பனை அந்த லாஜ கட்டகிசம் ஒருக்கா திருப்பி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் 10 கற்பனைகளுடைய அந்த லாஜ கட்டை முற்பிதாக்கள் எழுதுன அதை ஒவ்வொன்றா யோசிக்கல, கடவுளையில் எத்தனை பாவம் இந்த 2-3 நாளுக்குள்ளேயே செய்திருக்கிறேன் என்று திருப்பி வரும். இல்ல நமக்கு அதுகளுக்கெல்லாம் டைம் இல்லை. நாம சரியான பிஸி. நாம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபேஸ்புக் கோதாரி எல்லாம் நிப்பாட்ட சொன்னான். தயவு செய்து வேண்டாம் என்று சொன்னான். ஏலா நமக்கு 2009ஆம் ஆண்டு ஃபேஸ்புக் தொடங்குனது ஞாபகம், 2013ஆம் ஆண்டு நின்றது ஞாபகம். அதோட ஃபேஸ்புக் பக்கமே இல்லை. இன்றைக்கு 13-14 வருஷமா போச்சு. ஆனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்க அக்கௌண்ட ஓபன் பண்ண ரினியூ பண்ணு இன்றைக்கு அனுப்பி கொண்டு இருக்கான். நாம கேட்காமலே அனுப்புவான். ஃபேஸ்புக் பக்கமே இல்லை. ஏண்டா போன ஒரு ஹாய் அங்க காசிப், அது ஃபுல்லா காசிப் என்ன, இதே அவதூறு தான் அங்க இருக்கும். அது எழுத்துகள், ஆக்களை பற்றி அதை பற்றி இதை பற்றி எல்லாம் அப்பா எப்படி கிழிக்கிறாங்க தெரியுமா? என்ன நீங்க என்ன கிழிச்ச, நீ என்னத்தை பார்த்த நீ அப்படி கதைக்கிறதுக்கு? அப்ப தேவையில்லாம வீட்டுக்குள்ள பாவம் வந்துடுதல்லோ. ஃபேஸ்புக்கும் நமக்கு இருக்கிற குரூப் குளோரி ஆஃப் கிரேஸ் ஒரு குரூப், மற்ற ஃபேமிலி ஒரு குரூப், அவ்வளவுதான். யாராவது இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சவங்க தாங்களும் சேர போறோம்னா நான் வேண்டாம் நாங்களே விலகிட்டோம். நான் படிச்சோன்னா ஒவ்வொரு நாளும் காலமையில கத்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு அவர் நம்மளை பாதுகாக்கணும் ஜெபம் பண்ணுங்க போடுவான். அவங்க அதனால சரியான கவனம். அதான் படிச்சவன் வந்தவன் எல்லாம் பாவிதானே. அல்ல ஒரு குரூப்பும் தேவையில்லை. படிச்சுட்டோமா முடிஞ்சது, ஸ்கூலுக்கு டாட்டா. அப்புறம் என்ன, இப்பதான் கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சு போனாலும் கூப்பிட்டு வச்சு அது அந்த ஓல்ட் பாய்ஸ் செய்யறீனமா, அப்ப நர்சரிக்கு செய்யறேன் ஒரு தரம். அப்ப நர்சரிக்கு ஒரு ஓபிஏ வைக்கல, விஷ கூத்தல் ஆடுறியல். அப்ப இதெல்லாம் அந்த தங்கட அந்த கிளிக், அந்த பாவம் செய்த கிளிக் தான் இப்ப தேவை. நர்சரியில பாவம் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு விளக்குவோம். இது அந்த ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸ் இந்த பேட்ச் அந்த பேட்ச் இப்படி வந்துடும். நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பாட் ஒன்று தங்களை பற்றி முழு பெருமை, அடுத்தது அந்த பாவம் செய்த பாட்டிகளும் கூடுறோம். இல்ல நாங்கள் ஒரு நன்னோக்கத்துக்கு தான் கூடுறோம். சரி, அப்படி என்ன நன்னோக்கம்? அது என்னடா கடவுளை மையப்படுத்தவோ ஒன்று மாதிரி இருக்காது. பிறகு அவங்களோட உனக்கு என்ன ஒரு தொந்திப்பு, உனக்கு என்ன ஒரு டச் அதுல. ஆனா இதெல்லாம் நாங்கள் தேவையில்லை. நீங்கள் இன்னும் அதுகள்ல இருக்கிறீர்கள் என்று சொன்னா நீங்கள் மனம் திரும்ப இல்ல. பேசிக்கா நீங்கள் அந்த பாவத்தில் விட்டு மனம் திரும்பல. மோமெண்ட் மண்டைக்குள்ள ஏற்றினீங்க, இன்னும் திரும்பே அத பாவம் சூழ்ந்து பிடிக்கும். நீ வீட்டுக்குள்ள இருந்தே சிரிச்சு வீட்டுக்குள்ளே அதை பார்த்து கதை என்று கதைச்சு உனக்கு தேவையில்லாம அப்படியே கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்கும். இதை எடுத்து கதைச்சு கொண்டு எல்லாம் நாசமாகறதுக்கு வழி செய்யுது. அதனால சரியான கவனமாக நாம அந்த நல் மனச்சாட்சியை காக்க வேணும். நல் மனச்சாட்சியின் நீதி. இப்ப இந்த நீதிய அப்படி இல்ல, திருப்பி நாம அதே பாவத்தில் விடுறோம்னா பேர் என்ன? அதான் பேதுரு சொன்னார், நீ நாய், நீ பண்டி. இதுக்கு வேற பேர் அவர் சொல்லல. யூ ஆர் அ டாக், யூ ஆர் அ பிக், ஸ்வைன். சேத்த தின்னுற பண்டி, கக்கின தின்னுற நாய். ஏற்கனவே கக்கிட்டாது பாவம் என்று என்ன தின்னுற திருப்பி எடுத்து, ஏற்கனவே சேர்த்துக்க கிடந்து உறந்து வெளியில வந்த நீ புறையில போற சேர்த்துக்க. அப்ப பண்டியோனே எதுக்கு சொன்னார்? நாய்களுக்கு முன்னால இந்த முத்துல போடாத. நாய் கடவுளுக்கும் அந்த அதனுடைய பண்பு பிடிக்காது. நாய் கத்தரான் படைச்சது, ஆனா அதனுடைய பண்புகள் சரியான கேவலமான பண்பு. பண்டி கத்தரான் படைச்சது, பாவத்தால் அது இன்னும் நாசமா சேர்த்துக்களை கிடந்து கொண்டுகிறாங்க. அதனால நல்மனச்சாட்சியின் சுதந்திரம் என்று சொல்றது, நாங்கள் கத்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமர்களாக காணப்பட வேண்டும். உத்தமர்களாக காணப்படுறது என்றது அவர்கள் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டில் வாழ்றது இல்லை. இங்க ஒரு தரம் போதகர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டில் வாழ்றதுக்கு வேற இல்ல. போதகரே கத்தர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டில் வாழத்தான் கதைச்சு கொண்டு நிற்கிறார். அதனால நாம கத்தர் ஸ்டாண்டர்ட்ல வாழ்ந்தா சரி. அது எந்த இடத்திலும் அப்படி வாழ்ந்தா சரி எங்களுக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி வாழையே இல்லாது. ஆகையாலதான் நாம பரிசுத்தவான்களோடு கூட அந்த தொடர்புகள் ஐக்கியங்களை வச்சு நாங்கள் அதுக்கான வழிகளை கத்த சொல்லி இருக்கிறத பின்பற்றோம். ஃபைன். இப்ப இந்த பின்னணிய அந்த வசனம் எங்க இருக்குது? பண்டியின் நாயும் 2 பேர் நீதிமொழியிலே அது வருது அந்த இது. ஆனா
2 பேதுரு 2:22 போன முறை சொன்ன. Dog and swine, 2 base beasts, 2 இழிவான மிருகங்கள். ஆனா நாய் மற்ற பக்கம் ஒரு நல்ல வேலை செய்யும். அதுக்காக கடவுள் படைச்ச எல்லாம் நல்லது, அதோடைய சில குணங்கியல்புகள் எல்லாம் அப்படி அதை பயன்படுத்துறோம். இல்ல மற்றபடி தேவன் படைச்ச எல்லாம் நல்லது. நான் என்ன செய்யணும்? குறைக்கோணும், வீட்டை காக்கிறோம், குறைக்கோணும். நாய் என்றா குறைக்கோணும். ஆனா குறைக்க மாட்டாத நாய்கள் ஆண்டர் பேர் சொல்லி நான் குறைக்காத நாய் எல்லாம் இருக்குது சேர்த்துக்களை குறைக்கோணும் நாய் என்ற. அது யாரு? போதகர். என்ன போதகர் வல்வல்ல குறைச்சி விடுற நாய் மேல? ஐயோ, அதாவது கடவுள் சொல்லி கத்த சொல்லி அதான் வல்வல்ல கத்துறோம் நாங்க. சும்மா பார்த்து இருக்குல்ல அதுல. ஆல்ரைட், சோ அது எழுதிட்டீங்களா? 2 பேதுரு 2:22. 22 இல்ல? சரி, 2 பேதுரு 2 வாசியா. நாய் தான் கக்கினாலே தின்னாகும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புதலவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பன்றி தான் கழுவப்பட்ட சேத்துல திரும்பவும் புரள போச்சு என்ற மெய்யான பழமொழியிலையும் பொய்யான பழமொழி, மெய்யான பழமொழி. அல்ல, சில நேரம் சில பழமொழி பார்த்தா என்ன அது சரி வராது. சில பழமொழிகள் மெய்யான பழமொழி அல்ல. சிறிய பழமும் பெரிய தடி கொண்டு அடிக்க வேணும். சின்ன பழம்தான், ஆனா அதுக்கு எந்த பெரிய தடியை யூஸ் பண்ணணும்? பெரிய தடி தான், கொக்க தான் எடுத்து அடிக்கும். சிறிய பழமும் பெரிய தடி கொண்டு அடிக்கும். அப்ப அது ஒரு மெய்யான பழமொழி. சில ஆக்களோட டீல் பண்றதுக்கு கொஞ்சம் அதிகாரத்துல கூடுதல் ஆக்களை யூஸ் அவர்கள் கதைச்சா விஷயம் முடிஞ்சிடும். ஆனா நாம சின்ன தடிகள் போய் கதைச்சா விஷயம் முடியாது. உயரமான தடி, நீட்டு தடி கொண்ட ஒரு அந்த ஆக்களோட கதைக்க சொன்னா 1 போன்கள் 2 போன்கள் விஷயம் முடியும். இது நாமெல்லாம் நாய் மாதிரி போய் சார் என்ன செய்யறீங்க, செய்யறீங்களா? ஆனா இதே இன்னொரு கொஞ்சம் பெரிய தடி ஒன்று கதைச்சுட்டா அந்த சின்ன பழம் விழுந்துடும் படையாரு. அப்ப அதுகள் எல்லாம் அதான். ஆனா பொய்யான பழமொழியும் ஒன்று இருக்குது. பொய்யான பழமொழி நிறைய இருக்குது. நக்கினர் நாவிளந்த அது உலகத்தாக்களுக்கு அது மெய்யான பழமொழி. நக்கினர் நாவிளந்த எவன் சாப்பாடு வந்து நாம சாப்பிட்டோமோ நீ அதுக்கு பிறகு அவனை பற்றி கதைக்கல. அதுல சில அதான் அந்த பழமொழி. நக்கிட்டா நாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கதைகள் திண்டு போட்டு என்ன அவங்கள பற்றி புலையா கதைக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து சாப்பிட்டு போட்டே அவனுக்கு முன்னாலே கொடுத்துட்டு போற. அப்ப இந்த பழமொழியில நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் பைபிளுக்கு எப்படி. இங்கவா சீமோனே உன்னிட்ட ஒரு கேள்வி ஒன்று கதைக்கிறேன். ஐயோ, சாப்பிட்டு போட்டு நம்மளே பேசிட்டு போதான் இல்ல. நாம் சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் மரியாதை இல்லாம அவள் கூட நேசி யாருடைய பாவம் கூட மன்னிக்கப்படும் அவளோட பாவம். சீமோன், நான் வந்தேனா நீ எனக்கு தண்ணி தெரியல கால் கழுவ, எனக்கு என்ன தெரியல தலைக்கு வைக்க, நீ வைக்க விடையும் இல்லை. ஆனா அவள் கண்ணீரால கால கழுவி கொண்டு வந்து விளைவு வச்சு தலைமைகளை துடைக்கிறாள். ஆற்ற பாவம் யாரு கூட நேசிக்கப்படுகிறாள்? அவள் தான் விளங்குறவனுக்கு. அதனால கிறிஸ்து சாப்பிட்டு போட்டு பேசி போட்டு தான் பாரு. அவருக்கு தேவை சாப்பாட்டாளங்களை வாயடைச்சிடணும் யோசிச்சாங்க. நாமளும் அதே ஸ்டைல் தரம்பரைக்கு நல்லா சாப்பிடுவோம். அந்த அப்புறம் அப்படா விட்டா அதுக்கு பேச்சு. ஐயோ அப்புறம் என்ன நடக்கும்? ஐயோ அதுக்கு பாவம் தான் என்ன திருந்தவனே ஒரு சாப்பிடுறதுக்காக நீதியை நாம சொல்லாம வர்றதா அல்ல. நாம நம்மட எஜமான் போல அதல்ல சக்க பிளாஸ்ட். சில மெய்யான பழமொழி பொய்யான பழமொழி எல்லாம் இருக்கு. சோ இது மெய்யான பழமொழி. இது மெய்யான பழமொழி. அப்போஸ்தலன் சொல்றார் பரிசுத்தாவியான இது மெய்யான பழமொழி. நாய் தான் கக்கினது திரும்பினவங்க. ஏன்னா அவங்க மனம் திரும்பினவங்க சொன்னாங்க, ஆனா திருப்பி அதே பாவத்துக்கு போறாங்க. அப்ப அவங்க மனம் திரும்பினது. இதை விட அவங்க கிறிஸ்துவ அறியாம இருந்தது நிலைமை இருக்கு.
சோ பி கேர்ஃபுல். அந்த இதான் நாம சொல்ற அந்த மார்க்கவசம், இது ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி பாவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்குமெண்டா நாம காக்கப்படுவோம். இப்ப அந்த அந்த இடையில சருகிறது இந்த பாவம், இந்த மார்க்கவசம் கொஞ்சம் வழுகுது என்றதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப நாங்கள் அந்த பாவங்களை குறித்து உண்மையானதை உணர்ந்து அதனுடைய அந்த ஆக்ரோஷமான விளைவு விளங்காதபடியால அல்லது அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை திருப்பி இன்னும் நமக்கு கிடைக்காததால நாங்கள் அதே பாவத்தை திருப்பி நாம தின்ன போறோம். அதான் உண்மையான முறை. அதான் அல்லது நாம அந்த பாவம் செய்யாதபடிக்கு தற்காலிகமாக நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நாங்கள் அந்த கிருபைக்கு பேர் தடுக்கும் கிருபை. தடுக்கும் கிருபையால சில வேளையில நாம அந்த பாவ நாய் மாதிரி பண்டி மாதிரி கொஞ்ச காலத்துக்கு போகாம இருக்கலாம். ஆனா தடுக்கும் கிருபை எப்ப விலகுதோ அங்க பிசாசு அட்டாக் பண்ண தொடங்குவார். அட்டாக் பண்ணா உடனடியா நாம அதே பாவத்துல விடுவோம் திருப்பி. அப்ப அதனால நமக்கு ஒரு நாளும் தடுக்கும் கிருபையில நிக்க வேண்டாம். நமக்கு தேவையானது என்ன கிருபை? புதுப்பிக்கும் கிருபை, ரினியூவிங் கிரேஸ். ரினியூவிங் கிரேஸ் சொல்லுங்க, ரினியூவிங் கிரேஸ். உங்களோட மனம் புதிதாக்கப்படுறதால மறுரூபமாகுங்க. மனம் திரும்புவ உங்களோட மனசு புதிதாக்கப்படும். புதிதாக்குற கிருபை என்றால் அது மனுஷன்ல செய்ததான் அது சாகும் வரைக்கும் இனி மாற்ற விடாது. அது அந்த பாவத்தினுடைய ஆக்ரோஷமான விளைவு. கடவுள் எப்படி அதை கொண்டுவார் அடிப்பார் என்றது விளங்கின வழியில திருப்பி அந்த உழைக்கு அந்த சேர்த்துக்கோ போக மாட்டோம். அதுக்கு என்ன கிருபை? ஐயது ரினியூவிங் கிரேஸ், புதுப்பிக்கும் கிருபை. புதுப்பிக்கும் கிருபை தான் நம்மள எப்பயுமே பாவம் செய்ய விடாது, திருப்பி பண்டி ஊற போக விடாது. ஆனா தடுக்கும் கிருபையில இருந்தா பண்டி மாதிரி போவோம் தான். கடவுளை எனக்கு ஒரு தடையை வைய, மாண்டவரே என்ன நீர் கட்டுப்படுத்தி வையோ, நானே கட்டுப்படுத்த, உனக்கு எந்த வித்து இருக்கா நீ அதை ஸ்டார்ட் பண்ணு, நீ அதை உனக்குள்ள பரிசுத்தாவியர் இருக்கிறாருன்னா எங்க உண்ட கனிகள் எல்லாம் அதை காட்டு. எங்க மனம் திரும்பல் கேட்ட பொருத்தமான கனியை காட்டன். நீ உண்மையானமே அந்த புதுப்பிக்கும் கிருபையில என்னன்னா உனக்கு போதர் என்ன நினைப்பார், ஐயோ சேர்ச்சில் ஆக்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ வீட்டுல இந்த மனசி சொல்லி கொடுத்துரும் போல இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் என்ன? தடுக்கும் கிருபைகள். போதகர் வாக்குறாரோ இல்லையோ, இப்படி செய்தா போதகர் ஒரு காலம் எங்களை பேச மாட்டார். ஏன்னா இதான் போதகர் பைபிள்ல இருந்து எங்களை படிக்கிறது. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அங்க புதுப்பிக்கும் கிருபையே செய்யுது. ஐயோ இது அந்த காதுக்கு போச்சுதோ, நான் நெக்கில இது போகுமுண்டு. அப்ப என்ன? அப்ப தடுக்கும் கிருபை தான் நாங்க வேலை செய்து கொண்டிருந்தோம். இல்ல தடுக்கப்பட்டு அது போயிடக்கூடாது என்றதுக்காக தடுபட்டு இருந்தது. அப்ப அந்த விஷயங்கள் போக தொடங்க நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பயம் பிடிக்கும். ஏன் பயப்படும்? பூரண அன்பு பயத்தை புறம்பேதான் இல்லை. அன்பு என்று சொல்றது 10 கற்பனையை நாம செய்யறது, நேசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நாம செய்யறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்த நாம கடவுளை நேசிக்கணும். கடவுளை நேசிக்க நாம கடவுளை நேசிக்கிற மாதிரி அயலவரை நேசிப்போம். அயலவரை நேசிப்ப என்ன போல என் அயலான நேசிப்பேன். அல்ல என்ன பற்றி கூடாம தேவைக்கூடாது, எந்த பேர் கருவப்படக்கூடாது, நான் கடவுளுக்கு முன்னாடி சரியா இருக்கணும், அது மாதிரி மற்றவர்களும் சரியா இருக்கணும், அந்த பேரும் கருவப்படக்கூடாது. அதனால நாங்கள் பாவத்தினுடைய அகோரம் விளங்கி நாம புதுப்பிக்கும் கிருபையான மனம் திரும்பினா ஒரு நாளும் ஒளிச்சு கிழிச்சு வேலை செய்ய மாட்டோம். அதுக்கு பிறகு டிரான்ஸ்பரண்ட், அதுக்கு பிறகு நமக்கு வெளிப்படையான திறந்த மனசோட விஷயங்கள் நடக்கும். அங்க நாம இங்க கதைக்கிறோம், வீட்டையும் கதைப்போம், வீட்டை கதைக்கிறோம், இங்கேயும் கதைப்போம். அதுல ஆக்கள் கதைக்கிற பிள்ளைகள் வீட்டை நிக்க கூடாதுன்றது நம்ம வீட்டுல பழக்கணும். வெளியிலையும் கதைக்கிற பிள்ளைகளை வீட்டுல வெளியில நிக்க விட மாட்டோம். ஏன்னா எங்களுடைய கதைகள் சின்னாக்களுக்கு அவசியம் இல்லை என்று ஏற்கனவே நாம பழக்க. இந்த கதகாவியல் கதை கேட்டு தான் கடைசியை சின்னல இருந்து இப்படியே கேட்டு வந்து அப்படி கதை இது தேவையான நாட்களோட நாங்க கதைக்கிறோம். அவ்வளவு அத பிள்ளைகளுக்கு தெரியும், அது கேட்க இயலாது. அப்படி நாம என்னடா இது சாப்பிட்ற மாதிரி வெளியே போகிறியா என்றா சரி இது தெரியும் ஓ அவ்வளவு கதை கேட்கறதுக்கு இருந்திருக்கு. அப்ப சரியான ஐயோ விதியன் பாம்புகள் லேசரா கதை கேட்கக்கூடாது, கதைச்சிடக்கூடாது. ஏண்டா இந்த கதையில் சிலது நாம நன்மையா கதைக்கிறோமா தீமையா கதைக்கிறோமான்றது
அவர்களுக்கு விளங்காது. அதனால ஆக்களை பற்றி கதைக்கிறத நாம பிள்ளைகளுக்கு முன்னாலேயும் தவிர்த்தோம் என்று சொன்னா என் வீட்டில் அந்த பழக்கம் இல்லைன்னா அப்புறம் என்ன விஷயம் முடிச்சு. சோ இப்படி இந்த தடுக்கும் கிருபை இல்ல, புதுப்பிக்கும் கிருபை. தடுக்கும் கிருபை இருக்கும் வரைக்கும் தான் நாம போன முறை சொன்ன மாதிரி ஐயோ கிறிஸ்துமஸுக்கு அங்க விசிட் பண்ண போனா போதருக்கு தெரிஞ்சுட்டா பேசுவேன். ஏன் போதர் தான் அங்க இப்ப பயம். அங்க புதுப்பிக்கும் கிருபை இருந்தா என்ன செய்யும்? ஐயோ அந்த காயின் கொண்டு வந்த பலிக்கு கடவுள் எப்படி நெப்புலடி கொடுத்து அவன் அனுப்பினவர். ஐயோ அந்த நாதாப்பு மபியும் கடவுள் சொல்லாத அக்கினியை சேர்ச்சியில் கொண்டு வந்தாலும் கடவுள் எப்படி அவங்களை சாக்கொண்டவர். ஐயோ இந்த ஆசாரியன் செய்கிற வேலையை அவசரப்பட்டு சவுல் செய்தபடியா அவன் சீலையும் கிழிச்சு ராஜ்ய வார்த்தையும் கிழிச்சவர். ஐயோ கடவுள் எவ்வளவு விஷயத்தை சொல்லிக்க 2ஆம் கற்பனையின்படி நான் சொன்னது மட்டும்தான் சேர்ச்சில் நடக்கணும், இல்லாட்டி கொல்லுவேன் உங்களை. இந்த தாக்கம் விளங்கி இருந்தா அங்க புதுப்பிக்கும் கிருபைகளை வேலை செய்யுது. அதனால நாம ஈஸ்டர், இது நாம குட் ஃப்ரைடே, நாம நியூ இயர், நாம வேற என்ன ஆஷ் வெனிஸ்டே, நாம ஒன்றும் கேட்க மாட்டோம், ஒன்றுக்கு போ. நமக்கு அந்த சைவக்காரன் அந்த புது வியலம், புது கைவியலம், புது வருஷம், புது வருஷத்துக்கு ஒரு புது உடுப்பு போட்டுக்கொண்டு எல்லாரும் இருக்கா வீட்டெல்லாம் சுத்தி பார்த்து போயிருக்கா வார வழக்கம். அது பைபிள் எங்கேயாவது பார்க்கிறீங்களோ? பைபிள்ல புது மாத பண்டிகை இருந்தது. அது கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஆராதிக்கிறது, பிறகு ஃபேமிலிகள் கூடி அவர்கள் சாப்பிட்டுட்டு அந்த இது அப்படிதான் தாவீது அந்த அமாவாசை பண்டிகையில அவன் இருந்தான். இதை நாம அந்த பண்டிகை பற்றி கதைகளையும் எழுதியிருக்கிறோம். வருஷ பண்டிகை கதை ஒன்றும் பைபிள்ல இல்லை. ஈவன் இந்த மாதாந்த பண்டிகை எல்லாம் எங்களுக்கு சடங்கு சட்டங்கள் கிறிஸ்துவோட முடிஞ்சு போச்சு. உலகத்தாக்கள் மாதிரி நாம நியூ இயர் விசிட் பண்ண போறேன், நான் புது வருஷம் ஒரு வீட்டை போயிட்டு வாரேன், நான் இவங்களோட வீட்டை இப்ப சொல்லி அது என்ன பழக்கம், அது என்ன முறைமை? அது வேதத்தில இருந்து எழும்புற ஒரு தேவையான நீதியான பரிசுத்தமான முறைமையா, இல்லாட்டி புறசாதிகளுடைய முறைமை இப்படி எங்களுக்கு வந்திருக்கு? கைவியலம் பண்றது முந்தி கை விசேஷத்துக்கே போறது. நாம அது ஒரு விருப்பம் எல்லாம் போய் சுத்த வேற போய் தாரதம் பண்ணி வந்து எண்ணி வச்சு பெரிய ஒரு இதே அவர்களுக்கும் சரியான விருப்பம். தங்கிட்ட நாங்க காசு வேண்டுறோம். புறசாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறசாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இது எங்க இருந்து வருதுன்றது தெரியாது. நமக்கு தான் தெரியல எங்க இருந்து வருதுன்ற. அதனால பாவம் இல்லாத மாதிரி இருக்கு. அதனால நாங்களுக்கு கஷ்டமா இருக்கா? உனக்கு என்ன நியூ இயருக்கு என்ன லீவு விட்டவங்களும் என்ன லீவு நாள் அன்றைக்கு நியூ இயர் இல்ல, அன்றைக்கு வேற நாள் தானே. அப்புறம் நீ வீடு எல்லாம் விசிட் பண்ணுவேன், விசட் கூத்தாட வேண்டாம் ஒரு விளங்குதோ? அதனால சரியான கவனம். புறசாதிகளுக்குள்ள பிறந்து புறசாதிக மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டு சீர்திருத்த சிந்தனைக்குள்ள வந்து கொண்டிருக்கிற நாம எல்லாத்தையும் சென்சார் பண்ணணும். சென்சார் இதெல்லாம் அந்த ட்ரேடர்ல ஓடணும். இது சரியா பிழையா, போகலாமா வரலாமா? அதென்ன புது வருஷத்துக்கு மட்டும் ஒரு கேக்கு இளவர்கள் மற்ற நாள் அடிச்சா சாப்பிட மாட்டீங்களோ? அது வருஷம் பிறகுதானே ஒரு ஒரு சந்தோஷம். ஆக்கள் வீட்டை வருகணும். ஏன் ஆக்கள் வீட்டை வருவணும்? அவசியம் இல்லை. நாங்கள் சில இந்த முதல் நாள் வர தேவையில்லை, இதுல சந்தோஷம் பிறகு சந்தர்ப்பங்களை வாங்க. அது நான் இதெல்லாம் ஏன் முதல் ஆண்டு பிறந்த நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாரும் புதுசு உடுப்பு போட்டுக்கொண்டு வீடு வீட அவட சொந்தக்காரர்கிட்ட போய் வருகிறோம். ஏன்னா அது சைவ சமய முறை. இதெல்லாம் தெரிஞ்சாப்போது நாமல் நிப்பாட்டி வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் சரி. அதுக்காக நாங்கள் நியூ இயர் ஒரு சிவில் விடயமாக நாங்கள் கருதுறோம். அது என்ன ஒரு 12 மாசம் முடிஞ்சு ஒரு புது மாசம் புது வருஷ விஷயங்களுக்கு கடவுளுடைய சமூகத்துக்கே நாங்கள் சேர்ச்சா வாரோம். ஏன்னா அது வீடுகள்ல நாங்கள் கடவுளை தேடுறோம், சேவிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். நாங்கள் நன்றி செலுத்தாம இருக்க இல்லை, ஆனா சேர்ச்சா கூடி வர்றேன். இப்ப கேள்வி, நீ வீட்டுல நன்றி செலுத்துனியோ? அன்றைக்கு
அன்னைக்கு குடும்பமா நீ கடவுளே ஒப்பு கொடுத்து இந்த வருஷம் காத்து இந்த மாசம் ஆண்டவரே நன்றி என்று சொல்லி உனக்கு ஒரு மணித்தேரம் 10 பாட்டு படிச்சு துதிச்சு கடவுளுக்கு நன்றி செலுத்த முடிச்சதோ அது செய்ய மாட்டேன். ஆனா அடுத்த நாள் வெளிக்கிட்டு ஆட்கள்கிட்ட போகணும் அல்ல. இந்த மாதிரி எல்லாம் வேதத்தால நிராகரிக்கப்பட்ட இனங்களினுடைய பழக்க வழக்கங்கள் நாமல் பின்பற்றிடக்கூடாது. கவனமா இருக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அடிச்சு கடைசியா கடவுள விஷயத்துக்குள்ள கை வைக்குது. அதான் போற அந்த நன்றி கேட்டது. ஏன் நாமல் நீங்கள் புது வருஷம் இது வைக்கல, ஏன் வைக்கணும்? எங்க பைபிள் ஆண்டவர் சொன்னாரு அப்படி இல்ல. பைபிள் ஆடி போறேன் அதுக்கு கோவிந்த அந்த ஒரு என்ன வாட் இஸ் தட் என்ன நம்ம இது கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் இது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கோயில என்னடா நீங்க நான் கார்ல இருந்தேன் அப்ப அந்த பைபிள்ல இருக்கக்கூடாது, பைபிள்ல இல்ல இல்லாத போய் கதைக்கிறேன் முந்தி தான் தெரியாம செய்தோம்னா நம்பிடு கதை இதுக்கு பிங்க ஒண்ணு கதைக்காத நீங்க. ஏன்னா பைபிள்ல இருக்கிறா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது விடு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சது இனி இது பிழை அண்டு பாவம் அண்டு தெரிஞ்ச அப்புறம் திருப்பி என்னத்துக்கு அதுகளை மினக்கிடுறது. பைபிள்ல கல்யாணம் கட்டுறது அதுக்கு சந்தோஷப்படுறது இருக்குது, பைபிள்ல செத்த வீடு அதுக்கு ஒரு துக்கம் கொண்டாடல் இருக்குது. பைபிள்ல பொம்பளை புள்ள பெருசா போனதுக்கு ஒரு விழா, புது வருஷத்துக்கு ஒரு விழா, வேற வேற பிறந்த நாளுக்கு ஒரு விழா, திருமண நாளுக்கு ஒரு விழா பைபிள் எங்கேயாவது இருக்குது? இல்லையல்லோ. வீடா பேசாம இதுகள் எல்லாத்தையும் நாம எடுக்க வெளிக்கிட்டா நாம அந்த உலகத்தாட்களோட நாம மனசு புதிதாகாம பழைய இதுக்களே தான் நாம ஓட தொடங்குறோம். கடைசியில நம்மளே கொண்டு வந்து கடவுள காரியங்களையும் புழைக்க வைக்க போகுது. அது சில பேர் கேட்டு இருக்கிறோம், மேல அங்க பத்தலையில எல்லாம் சில பேர் கேட்டு இருக்கிறோம். என்ன உங்களோட போதர் கிறிஸ்துமஸுக்கு தான் வைக்க மாட்டேன் இங்க இல்ல வத்தலையில நாம போதர் விஜயகுமாருடைய சேர்ச் அந்த எடுத்த செய்தி கிறிஸ்துமஸ் வேணாம், கிறிஸ்துமஸ் பைபிள் இல்ல தேவையில்லை நிப்பாட்டுங்கோண்டா அவங்க விடாம இல்ல இல்ல கிறிஸ்துமஸா வந்து பிரசங்கம் பண்றேன்னு சொல்லி போட்டு அந்த பிரசங்கத்தை போய் கொடுத்த பிரசங்கல அது கிறிஸ்து பிறந்ததால பெத்லஹேம் இல்ல எல்லாருமே கொலை செய்யப்பட்டது, அதனால 2 வயசு பிள்ளைலாம் வீணா செத்து போச்சுது. இதை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு விளங்கா கிறிஸ்து பிறந்ததால கரை பேருக்கு விருப்பம் இல்லை. ஆனா இஞ்சத்தியாக்கள் கிறிஸ்து பிறந்ததுக்காக கொண்டாடையில நாங்கள் கடைக்கு போய் நல்லா உடுப்பு பண்ணாம நாங்கள் கொண்டாடுறோம். அதனால தயவு செய்து சொல்றேன் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. இதான் பிரச்சனை. இதெல்லாம் கேட்டோம்னா அங்க நெருப்பு பத்தி இதெல்லாம் வந்துட்டாரு இத்தனை நூற்றாண்டா நாங்கள் செய்யறோம் கொள்ளுறோம். இதான் சத்தியம். பைபிள்ல இருந்து காட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் முதலாள நான் தான் கொண்டாடுவேன் உங்களுக்கு சேர்ச்சில இல்ல. இப்ப திருப்பி நியூ இயர் சர்வீஸ், அப்ப நியூ இயர் சர்வீஸ் இப்ப உங்களோட போதர் பிரச்சனையாக்க போறார். நியூ இயர் சர்வீஸும் பைபிள்ல இல்லத்தான். ஆனா கிறிஸ்துமஸை விட இது பரவாயில்லை எனக்கு. அது பிறக்காத நாளிலேயே பொய்ய சொல்லி கொண்டாடுறீர்கள். இது ஒரு 12 மாசம் முடிஞ்சேன்னு சொன்னபடியால் ஒரு நன்றி செலுத்துறதுக்கு அதை நான் வைக்கிறேன். ஆனா இதுவும் பைபிள்ல இல்லத்தான், இதுவும் எனக்கு விருப்பம் இல்லத்தான். ஆனா அதுக்கே பிரசங்கம் பண்றேன், இதுக்கு வர மாட்டேன் அப்ப பிரசங்கம் பண்றேன். போ அது கேஸ் பை கேஸ் ஆக்களுடைய சூழலுக்கு மீது அங்க போய்கொண்டு. ஆனா வேதம் அது இல்லை என்று சொல்லுது. அந்த அந்த மன திரும்புதல் இது அந்த ஆட்கள் எங்க படிச்சவங்க நம்ம தான் வேதத்தில் இருக்கிறது பிரசங்கித்தோம். 2019 ஆண்டு கொடுத்த குடுவையில அதோட நிப்பாட்டவங்க. அப்ப அங்க நான் இருக்கிறனா இல்லையா அங்க அந்த புதுப்பிக்கும் கிருபை வேலை செய்யுது அவங்களுக்கு. சத்தியம் கண்ண திறந்து தெளிவா இருக்கணும். பைபிள்ல இல்லாதுகள் செய்யறாரு செய்யவும் மாட்டேன் நான். அப்படிதான் கட்டாயப்படுத்துறீங்களோ பிரசங்கம் பண்றதுக்கு. அது புதுசா போன ஒரு சேர்ச்சோடைய விஷயங்கள் பிரசங்கம் பண்றேன் சந்தர்ப்பம் வாச்சான வாய்க்காட்சியான பிரசங்கம் பண்றேன் பிரசங்கம் பண்ண இதோட மனம் திரும்புவோம் நீங்கள். அதெல்லாம் இப்படியும் கடவுளுடைய மக்கள் அங்க போதர் மாறனுக்கு என்ன தெரிஞ்சா என்ன சொல்லுவார் ரெண்டெல்லாம் பயப்படையில. கடவுளுடைய வார்த்தை அந்த புதுப்புக்கு கிருபை அங்க ஒரு தடுக்க இல்ல கிருபை புதுப்புக்கு கிருபை வேலை செய்தாக்கள். அதான் தேவை நமக்கு, அதான் தேவை. அயல
திருப்பம் பிள்ளைகள் நாங்கள் கவனிக்கணும். அப்பா அம்மா இருக்கும் வரைக்கும் இல்ல நாம பரிசுத்த நீதி. அப்பா அம்மாக்கள் கண்ணுக்கு முன்னால நிற்கும் வரைக்கும் நாம பரிசுத்த நீதி என்ற நாம தடுக்கும் கிருபையில நின்று கொண்டிருக்கிறோம். நாம புதுப்பிக்கப்பட்ட கிருபையில், அதாவது நாம இன்னும் ரட்சிக்கப்பட இல்லை. ரட்சிக்கப்பட்ட வேண்டாம், அவர்கள் எங்கள் அதிகாரங்கள் இருக்கோ இல்லையோ கடவுளுடைய அதிகாரம் இருக்கின்றதோ உண்மையா அவங்க ஆணி அடிச்ச மாதிரி விஷயம் பதிஞ்சிருக்கு. காலத்துக்கு காலம் தடுமாறுறது இல்லை. வேதபூர்வமான முடிவுன்னா முடிவுதான். அதனால அப்படியே நாட்கள் பண்டியாயோ நாயாயோ மாற போறதும் இல்லை. ஏற்கனவே பண்டி நாயா இருந்தியாக்கள்ல, ஆனா கடவுள் கழுவி வச்சாரோ அதோட சரி. அதை நாம கவனிக்க வேணும். இந்த ஏன் நான் இந்த நீதியை நான் இவ்வளவு இதெல்லாம் இதுதான் எங்களை மரணத்துக்கு எதுவாக காயப்படுத்துற பெரிய பிரச்சனை. மற்ற கால் கை அறையில இதுகள்ல படுறதுல தப்பிடும். ஆனா நெஞ்சில, இதயத்துல, ஈரலில, நுரையீரல்ல, எங்களோட லங்ஸ்கள்ல பட்டிச்சோ அதுக்கப்புறம் முடிஞ்சது. லங் கேன்சராம், ஹார்ட்ல ஓட்டையாம், ஈரலில அந்த பிரச்சனையாம், சரி முடிஞ்சு ஆளு தப்பேலாம். அதால நான் இவ்வளவு மினக்கெடுத்து அதுக்கான அது நாளாந்தம் போட வேண்டியது. போடுறது என்று சொல்றது ஏற்கனவே பாவம் என்று தெரிஞ்சது நாம மனந்திரும்பினோம். அது திருப்பி வாழ்க்கையில இருக்கக்கூடாத மாதிரி மனந்திரும்போம். அதுக்கு பேர் மெனது, அதுக்கு பேர் மார்க்கவசத்தை போடுதல். இல்லாட்டி மார்க்கவசம் மாதிரி ஹார்ட் போட் நாம போட்டுக்கொண்டு நிக்கிறோம். அது குத்தி கொண்டு எல்லாத்தையும் பிச்சு போடும். நாம சொன்னது ஷீல்டு. நாங்க நாங்க சொல்ற பிரஸ் பிளேட், பிரஸ் பிளேட் அது எஃகில செய்திருப்பாங்க. அதை விட்டு போட்டு சும்மா மெலிபன் பிஸ்கட் பட்டியை தூக்கி பிடிச்சா பிரச்சனை எல்லாம் அது அப்படி அந்த பாவம் அது பிரச்சனை. சோ உண்மையான அயனாது அது இரும்பு அது சத்தியம். அது சரியா விழுந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா இப்ப மெனந்திரும்பல் வரும். சத்தியம் சரியா விளையாட்டி தான் அந்த நாம விடுதலையாக்கப்படாட்டி தான் அந்த பிரச்சனை. அது தடுக்கமாக்கல் இருக்கும் வரைக்கும், கிருபை இருக்கும் வரைக்கும் நீரோ மாதிரி தடுக்கப்படும். ஆனா அதுவே இல்லாமலாக்கப்பட்டா அதுக்கு பிறகு பேய் நல்லா விளையாடும் மாக்கள்ல. கடைசியில பின்னிலாம முன்னிலைமையிலும் அதிக கேடுதான் மாறும். சோ நாங்கள் கவனமா இருக்க வேணும். ஒரு தடவை பரமையோ ருசி பார்த்து நாமளும் திருப்பி கக்க போகக்கூடாது, கக்குன தின்ன போகக்கூடாது. ஒரு தடவை நாம விடுதலையாக்கப்பட்டோமோ சேத்துக்கு திருப்பி தாம புலர போகக்கூடாது. விடுதலையான மாதிரி இருக்கணும். அதுக்கு வேதபூர்வமான சத்தியத்தால நாம விடுதலையாக்கப்பட்டிருக்கவன். இதோட பெனிஃபிட் என்ன, இதனுடைய நன்மைகள், இந்த மாதிரி அந்த நல்மனச்சாட்சி நீதியின் நன்மைகள். நல்மனச்சாட்சி நீதியின் நன்மைகள் ஒன்று, மரணத்துக்கு ஏதுவான காயம்படாமல் காக்கும். மரணத்துக்கு ஏதுவான காயம்படாமல் காக்கும். சரி. இரண்டாவது, நமது பயனுறுதியான அழைப்பு, கிறிஸ்துவினுடனான ஐக்கியம், நித்திய தெரிந்தெடுத்தல், இவற்றில் எங்களுக்கு உறுதிப்பாட்டை கொண்டு வரும். உறுதிப்பாட்டை கொண்டு வரும். வசனம் ஜோவான் 1 ஜோவான் 2:29. 1 ஜோவான் 2:29. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப அவர் நீதி பெற
நாமளும் நீதியை செய்தா, அதாவது 10 கற்பனைக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தா நாங்கள் அவரால் பிறந்திருக்கோம். அவரால் பிறந்திருந்தா நாமல் 11 அழைக்கப்பட்டிருக்கிறோம். 11 அழைக்கப்பட்டவர்களும் அவரால் பிறக்கையில நாம கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உண்மையில நித்தியமா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். நாம கட்டாயம் ரட்சிக்கப்படுறோம். ஆமே, அந்த உறுதியை எங்களுக்கு அது தெரியுது. அதான் அந்த அந்த நல்மனச்சாட்சியினுடைய நீதி எல்லாம் கடவுளுக்கு முன்னால ஜோக்கியம், மனுஷருக்கு முன்னால ஜோக்கியமா வாழ்றது. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அஷூரன்ஸ் தந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது கடவுளுடைய சபையில் எங்களுக்கு நற்பெயரை வாங்கித்தரும். கடவுளுடைய சபையில் நமக்கு நற்பெயரை வாங்கித்தரும். கடவுளுடைய சபையில் நமக்கு நற்பெயரை வாங்கித்தரும். நமது மரணத்தின் பின் ஆசீர்வாதமான நினைவுகளை சபையில் விட்டிருக்கும். நமது மரணத்தின் பின் ஆசீர்வாதமான நினைவுகளை சபையில் விட்டிருக்கும். அல்ல, 2 கொரிந்தியர் 8:18, 2 கொரிந்தியர் 8:18, நீதிமொழி 10:7, நீதிமொழி 10:7, நீதிமொழி 10:7. நாலாவது நான்காவது கிறிஸ்து மார்க்கத்தினுடைய கிறிஸ்து மதத்தினுடைய உண்மைக்கு உறுதிப்பாடாயிருக்கும். கிறிஸ்து மதத்தின் உண்மைக்கு உறுதிப்பாடாயிருக்கும். கிறிஸ்து மதத்தின் உண்மைக்கு உறுதிப்பாடாயிருக்கு. கிறிஸ்து மதத்தினுடைய உண்மத்துவம் இதுலதான் வெளியில தெரியும் மக்களுக்கு. கிறிஸ்து மதம் சரி, கிறிஸ்து மதம் தான் உண்மை, கிறிஸ்து மதம் தான் உண்மையானது என்று எப்படி தெரிகிறது? உண்மையில கிறிஸ்துவனுடைய மக்களாக வாழ்ற எங்களுடைய ஜோக்கியத்தில் கடவுளுக்கு முன்னால நாம ஜோக்கியமா வாழ்ந்தா நம்முடைய எதிரிகளை நம்மளோட சமாதானமாகும்படி அவர் செய்வார். நம்மளுடைய கடவுளோட நம்மளோட வழிகள் ஜோக்கியமா இருந்தா நாம கட்டாயம் அயலவரோட ஜோக்கியமா இருக்கிறதுக்கு நாம பிறப்படுத்தப்படுவோம். அயலரோட நாம ஜோக்கியமா இருக்கிறோமோ நிச்சயமா நாம கடவுளோட ஜோக்கியமா இருக்கிறதால அப்படி நாம செய்யறோம். அப்ப கடவுளோட நாம ஜோக்கியமா இல்லாட்டி அயலவரோட ஜோக்கியமா இருக்க மாட்டோம். கேட்டா முதலாவது பெரிய கற்பனை நிறைவேற்றப்படாம இரண்டாவது ஒத்த கற்பனை நிறைவேற்றப்பட இயலாது. அப்ப இங்கதான் நாங்கள் சொல்ல வரோம், மெய் கிறிஸ்தவத்தினுடைய உண்மை அதுதான் உண்மையான மதம் என்றது இந்த நன்மலச்சாட்சியினுடைய நீதியால் தான் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்க. சபைக்கு வெளியில இருக்கிறவன் ரட்சிக்கப்படுறதுக்கு இதுதான் சரியான முக்கியம். ஏன்னா நாமல் ஜோக்கியமா நடக்கிறதாலதான் அது வேற எந்த மதத்திலும் அப்படி இல்லை என்றது தெரியும். எங்கட கடவுள் ஜோக்கியமான கடவுள், அயோக்கியர் இல்லை எங்கட கடவுள். ஆனா மற்ற கடவுள் எல்லாம் அயோக்கியமான வெறும் புனை கதைகள். அது மெய்க்கடவுள் இல்ல, அது மனுஷத்தை கற்பனை தானே. ஆனா அயோக்கியர்கள் எல்லாமே முழு அயோக்கியத்தனம் எல்லாம் நாம படிச்ச நீங்கள் வாசிச்சிருப்பீர்கள். இந்த மெசபொத்தாமியா மதத்தினுடைய அயோக்கியத்தனம், அந்த கடவுள்களினுடைய நிலைகள், அதுகளுடைய எல்லா கள்ள வேலைகள், அது ஒட்டு கேட்டுட்டு போய் சொல்லி கொடுத்த விஷயம், அது ஒரு கடவுளாம். அதான் படிப்பு கடவுள் வேற, ஞான கடவுள். இயா போய் என்னமா அலிஷுக்கு சொன்னது, கடவுள் அழிக்க போற, நீ ஏதாவது ஒரு போட் ஒன்று தயார்படுத்தி போயிடடான்னு
அப்ப பிறகு அந்த கடவுளை கூப்பிட்டு அவன் கூப்பிட்டு என்னன்னு தெரியுமா அவனுக்கு? நான் சும்மா ஒரு கனவுல சும்மா ஒரு விஷயம் சொன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு பொய் சொல்லுது. அது இதுதான் அதுகள ஜோக்கியத்தை. அயல பொய்யும் புரட்டும் எல்லாம் பேர் கெடுக்கிற வேலை தான் எல்லாம். அந்த அதே மாதிரி எல்லாம் இந்த இப்ப அடுத்தது பண்டைய எய்த்திய சமயம் வருது. அதுல இருக்கிற பொய்க்கூத்துகளும் ஆக்களும் ஐயோ அதுகளுக்கு அது மனுஷர் தங்களை நேரத்தில் கடவுள் இருக்கும் நினைச்சு ஆக்கி வச்சு வணங்கி கொண்டு இருக்குது. ஆனா கிறிஸ்து மார்க்கம் என்ன மாதிரி தான் உங்களை படைச்சனானடா அதுல இருந்து கோளாரி விழுந்து போனில் வாங்க திருப்பி எந்த சாயலுக்கு என்று அழைக்கிற அந்த அயல கத்தருக்கும் மனுஷருக்கு முன்பாக உத்தமரண்டு விளங்க பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே உறுதிப்பாடு நல்மனச்சாட்சியிலிருந்து பிறக்கிற நீதியை நாம கொண்டிருக்கிறோம். வசனங்கள் 1 பேதுரு 3:1, 1 பேதுரு 3:1, 1 தெசலோனிக்கேயர் 1:6-7, 1 தெசலோனிக்கேயர் 1:6-7, 2 கொரிந்தியர் 9:2, 3:1, 1 தெசலோனிக்கேயர் 1:6-7, அடுத்தது 2 கொரிந்தியர் 9:2. ஆல்ரைட். ஐந்தாவது கடைசியுமானது போர் வீரர்களாகிய எங்களுடைய கேப்டன் ஆகிய கிறிஸ்துவுக்கு, போர் வீரர்களாகிய எங்களுடைய கேப்டன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் உயர்ந்த கனத்தை அது கொண்டு வரும். ஹைலி ஆனர், மிகவும் உயர்ந்த கனத்தை அது கொடுக்கிறது. மத்தேயு 5:16. நம்முடைய ஆண்டவருக்கு சும்மா கனம் இல்ல, உச்சக்கட்ட கனம் எப்ப வரும்னா நாம கடவுளுக்கு முன்னாலே மனுஷருக்கு முன்னாலே ஜோக்கியமா வாழ்றதான் பேர். அதாவது 10 கற்பனையின்படி 4 கற்பனையும் 6 கற்பனையின்படி நாம அந்த குற்றமற்ற மனச்சாட்சியுடைய ஆக்களா வாழும். நம்மளுடைய போராட்டத்தினுடைய தலைவன் கேப்டன் எங்களுடைய ஆண்டவர் அல்ல, அவர் அதால சட்டியாக பெருமைப்படுத்தப்படுவார். அதால நாங்கள் பிரஸ்ட் பிளேட் மார்க்கவசம் அணிஞ்சிருக்க வேண்டும். மார்க்கவசம் தரிக்கிறதால என்ன நன்மைகள் தான் கேட்டேன். இந்த 5 அல்லது 6 நீங்கள் எழுதினா இதான் அதனுடைய உச்சக்கட்டமா என்ன சொல்றோம். இது நாம அணிஞ்சிருக்கிறதால தான் எங்களோட கிறிஸ்துநாதருக்கு வானத்திலும் பூமியிலும் பெரும் மதிப்பு கொடுவார். அவர் போராட்டத்தில் வந்து அந்த நீதியை எங்களுக்கு போத்திருக்கிறார் என்றதனுடைய உண்மையான பலாபலன் நாம நீதியா வாழ்றதால. அதால கிறிஸ்துவுக்கு உச்சக்கட்ட மதிப்பு. அவரை நாம மானம் கெடுத்துடக்கூடாது. அவர் நம்மளால தனகுனிய வச்சிடக்கூடாது. வீட்டுக்குள்ளேயோ ஹோல்லையோ ஆக்கள் கூடையோ கதை கேட்கலையோ அவர் தலகுனிய இந்த அயோக்கியத்தனமா நாம நடந்துடக்கூடாது. நாம யோக்கியமுள்ளோட கதைக்கிறது வாழ்றதுனூடாக கிறிஸ்துதான் அவர் மிகவும் உயர்த்தப்படுகிறார். கிறிஸ்துவ உயர்த்தணுமோ நாம ஜோக்கியமா வாழுவோமாக. கிறிஸ்துவாமே தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.